ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா காஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 188வது மோட்டா காஸ்ட் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே உங்களுக்கு யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. யூடியூப்பில் வீடியோவில் பார்க்க முடியலன்னா ஸ்பாட்டிஃபைல ஆடியோவில் கேளுங்க. நம்ம பாட்காஸ்ட் இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரு 1-2 மாதம் கழித்து நம்ம பாட்காஸ்ட்டு போடுறது மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரிப்பில் இருந்தோம். நம்ம ஸ்டோரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இங்கேயா இருக்கீங்க அப்படின்னு கேட்டு. சென்னை போயிருந்தோம், நேற்று தான் வந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம இந்த பழைய கார்ஸ் பற்றி பேசுகிறப்போ குளோபல் கார்ஸ் வந்து இந்தியாவில் இருந்தது. ஆனால் இப்போ வந்து குளோபல் அப்படின்னு ஒரு பிராண்டோட குளோபல் கார்ஸ் லைனப் இந்தியன் கார் லைனப் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ இங்கே இல்லாத கார்ஸ் நிறைய அங்கே இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி பேசலாம். ஓகே, ஆக்சுவலி என்னென்னா, நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு கோல்டன் பீரியடுன்னு ஒரு பீரியடை நம்மளே சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். யூரோப்பில் பார்த்தோன்னா மிஸ்டர் ஜெர்மி கிளார்க்சன்லாம் அவங்க அந்த பீரியடை சொல்லுவாங்க. 90s கோல்டன் பீரியட் வந்து முடிஞ்சதாக சொல்லுவாங்க. நம்ம மார்க்கெட் வந்து 2000லேருந்து 2015ன்னு சொல்லுவோமே இல்லையா, 17 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை 15 வரைக்கும் ஒரு கோல்டன் பீரியடுன்னு நம்ம டிரைவ் பண்ணுறது உண்டு. ஏன்னா அதுக்கு ரீசன் நிறைய குளோபல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது. அந்த குளோபல் ஐட்ரேஷன்ஸ் வந்து இந்தியனைஸ்டு சின்ன சேஞ்சஸோட, சஸ்பென்ஷன், பவர் ட்ரெயின்லாம் சேஞ்சஸோட இருந்தது. ஆனால் குளோபல் ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. அதில் நிறைய ஃபெயிலுவர்ஸும் உண்டு. அப்போ அந்த ஃபெயிலுவர்ஸ் அந்த மேனுஃபேக்சருக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோன்னா, நம்ம இனிமேல் குளோபல் ப்ராடக்ட்ஸை உள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த ஜாப்பனீஸ் வே ஆஃப் இன்ஜினியரிங்கை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். எங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி ஒரு ஸ்டைலில் சக்ஸஸ் ஃபார்முலா இருக்குங்களா, இல்லை இந்தியனைஸ்டு வெர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் பார்க்குற நிறைய பேருக்கு இதெல்லாம் வயபிளான்னு சொல்லி தோணும். எங்களுக்கும் தெரியும், பிளாட்ஃபார்ம் லோக்கலைசேஷன், ஸ்டீலோட அவைலபிலிட்டி ஆகலாம், இல்லை வந்து நம்ம வெண்டர்ஸ்க்கு டூலிங் இதெல்லாம் இருந்தாலும் சில பிராண்ட்ஸ் வந்து அதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியோட க்ளோரியஸ் பீரியடுன்னு நம்ம கார்ஸை பேஸ் பண்ணி சொன்னோம். ஆனால் வால்யூமை பேஸ் பண்ணி கிடையாது அந்த பீரியட் இல்லையா. 2000 to 2015 சொல்லக்கூடியது வால்யூம் பேஸ் பண்ணி கிடையாது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் வந்து வால்யூம் பேஸ் பண்ணி இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 3rd லார்ஜஸ்ட் செல்லிங் மார்க்கெட். அப்போ நமக்கு இன்னைக்கு குளோபல் ப்ராடக்ட்ஸ் இல்லை. அந்த கேப்பை தான் நம்ம பேசணும். அதாவது அந்த பீரியடுக்கும் இந்த பீரியடுக்குள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்சஸ் என்னன்னா, பையர்ஸ் வந்து கண்டிப்பாக அவேராக இருக்காங்க. பையர்ஸுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் ஒரு குளோபல் டச்சை நம்ம மிஸ் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம பார்த்தோம்னா அந்த மிட் சைஸில் இருந்து ஆரம்பித்து அந்த டி செக்மெண்ட், இல்லை வந்து ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் சொல்லக்கூடிய 50 lakh செக்மெண்ட்டுக்கு இடையில ஒரு வைடான ஒரு கேப் இருக்குது. இப்போ இது இல்லையா, அதை அக்ரி பண்ணுறீங்களா? அந்த ஒரு வைடான கேப் இருக்குது. நம்ம அதை ப்ரீமியம் லக்ஸுரின்னு எல்லாம் இல்லாமல் ஒரு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு பையர்ஸுக்கான ஒரு பாயிண்ட் இல்லை. அந்த ஒரு கட்டத்தில் மார்க்கெட் நிற்கிது. இது லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது நிறைய கரண்ட் நம்பரில் நல்லா விற்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோடைய அடுத்த கட்ட பையர்ஸுக்கு ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் போகும். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பிராண்டுக்குன்னு ஒரு லாயல்ட்டி இல்லாமல் போகும். இதை தான் நம்ம இதில் டச் பண்ணலான்னு நினைக்கிறோம். இது எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, திருப்பி நான் ஃபோர்டோட வர்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி பிளாகிங்கில் நான் எழுதின விஷயங்கள். ஃபியஸ்டாவுடைய சக்ஸஸ் வந்து ஃபோர்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை கொடுத்தது. ஃபோர்டு என்ன பண்ணாங்க, ஃபியஸ்டாவோட சக்ஸஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு எக்கோஸ்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. குளோபல் ஃபியஸ்டா ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் நல்ல இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபியஸ்டா ஃபஸ்ட் ஜென்னோடைய கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்லை எக்கோஸ்போர்ட்டோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஃபியஸ்டா செகண்ட் ஜெனோட கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஃபோர்டில் எண்டவருக்கு மட்டும்தான் போக முடியும். அந்த இடப்பட்ட கேப் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த மேனுஃபேக்சர் எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தியா. சேம் ஹேப்பன்ஸ் இப்போ யாருக்கு தெரியுமா, ஜீப்புக்கு நம்ம சொல்ல முடியும். ஜீப்புக்கு வந்து ஜீப் காம்பஸ் வச்சுருக்கிறவங்க இனி எங்கே போக முடியும், மெரிடியன் போக முடியாது. அவங்க ஒரு செகண்டரி கார் வாங்க இன்னொரு ஆப்ஷன் இல்லை. காம்பஸை ஹோல்டு பண்ணி வச்சதா ஃபேமிலி இப்போ வந்து பின்னாடி சீட் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஒரு கட்டத்தில் லைன் அப் இஷ்யூ இருக்குது. அந்த லைன் அப் இஷ்யூ ஏன் அது வருது, குளோபலி எப்படி இருக்குன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஒரு ஃப்ளோவில் போவோம். இப்போ நம்ம ஒன்றா வருவோமா, நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்குறோம். ஆன்சர், நீ இந்த நம்பர்ஸோட அப்படி வாப்பா, அந்த ஸ்பெசிஃபிகேஷனோட அப்படி போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சுசுக்கி, அங்கே வந்து ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் இருக்கு. ஆமாம், நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம்.
சுசுக்கி வந்து ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்டுக்கெல்லாம் இப்போ மார்க்கெட் இருக்கு. நம்ம வந்து 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 1.4 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டும் 140 பிஎஸும் அது வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அது வேண்டாம்னே சொல்லுவேன். நீங்கள் தருவீங்களான்னே கேட்கண்டேன், வேண்டாம். ஆனால் ஆல்ரெடி 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட் இருக்கிறதுனால ஸ்போர்ட்டுக்கு ஒரு வேல்யூபிள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து கேரளா சைடெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது யூரோப்பியன் பம்பர்ஸை வாங்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வாங்கி டிஃப்யூசர் கிட் எல்லாம் போட்டு அது ஒரு ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே அழகாக இருக்கும். சிலவங்க ரேப் பண்ணியிருப்பாங்க, எல்லோ கலர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தாலே ஸ்டைலாக இருக்கும். ஒரு மெரூனிஷ் ஒரு ரெட் உண்டு. இந்த யூரோப்பில் வந்து மிஸ்டர் ஃபைசல் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பார் ஒரு மாடல். அந்த ரெட் வந்து நம்ம நார்மல் இவங்களுடைய அந்த ஒரு ரெட்டை விடைக்கும் அந்த ஃபயர் ரெட் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்தூசியாஸ்ட் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஒரு ரீல்ஸ் போடுறது நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த பாட்டு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. நம்ம வந்து மேலோடைய அடிக்ஷன் சொல்கிறதுக்கு இப்படி ஸ்டியரிங் இப்படி கரெக்டிட்டு விடும்போது அது ரீசென்ட்ராகி அப்படி வர்றத பல வண்டிகளுடைய இதில் வந்து போடுவாங்க. அதில் ஸ்விஃப்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ரீல்ஸில். ஆனால் ஸ்விஃப்டோட ஸ்டியரிங் என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நியாயமா இப்போ இருக்க ஸ்விஃப்ட் கேப்பபிள் தானே? கேப்பபிள் தான். இந்த சேஸியும் கேப்பபிள் தான். ஆனால் நியாயமா இதில் வந்து அந்த 1 லிட்டர் பூஸ்டர் ஜெட்டை போட்டிருந்தா இந்த ஆர்எஸ் இந்த பேரெல்லாம் குழப்பண்டாம். ஸ்போர்ட்டை இருந்துட்டு போட்டுமே ஒரு ஸ்டிஃப் அண்ட் சஸ்பென்ஷன், கொஞ்சம் கூட பெட்டரான ஸ்டியரிங், ஒரே ஒரு வேரியன்ட் போதும், அவ்வளோதான். 12 லட்ச ரூபா நீங்கள் வைங்க, இல்லை 13 லட்ச ரூபா வைங்க, பீப்புள் வாங்குறதுக்கு இன்னைக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்விஃப்டோடைய அந்த வேல்யூ வந்து வேற. அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு 3 சிலிண்டர் பிரச்சனை, அந்த ஒரு இதில் ஸ்விஃப்ட்டுக்கு பண்ணாமல் வேற என்ன மாடலுக்கு பண்ண முடியும்? இவ்வளோ நம்பர்ஸ் விற்கிறதுல ஒரு 10 மெம்பர் டீமை போட்டு இதை ரெடி பண்ணதான் உண்டு. எப்படி ஒரு 2000 வண்டி அது விற்காது? கண்டிப்பாக விற்கும். எவ்வளோ சூப்பரான ஒரு இப்போ i20 என்லைன் மட்டும்தான் நம்ம இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இதில் பார்க்குறோம். இப்போ அதுக்கு ஒரு காம்படிஷன். என்லைன்ல ஜிடிஏ இருக்கிற மாதிரி இங்கே 1 லிட்டரில் ஒரு பூஸ்டர் கான்செப்ட் ரெண்டும் சேம். ஆல்ரெடி அவங்க கிட்ட டார்க் கன்வெர்ட்டர் இருக்குது, மேனுவல் இருக்குது, ஸ்மார்ட் ஹைபிரிட் இருக்கு, ரெடியா இருக்குது. தூக்கி அங்க போட்டு இது அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணா. பாலினோ வேற ஸ்டைல்ல இருக்கு, சாரி ஃப்ராங்ஸ் வேற ஸ்டைல்ல இருக்கு, இதை வேற ஸ்டைல்ல டியூன் பண்ணணும். புது ப்ராடக்டே நம்ம கேட்கலாம். விட்டாரா? விட்டாரன்னா கிராண்ட் விட்டாரா? அந்த அதான் ஒரிஜினல் விட்டாரா? ஏன்னா இந்த சூடுபட்ட பூனை ஸ்டைலா இருக்காது. அதாவது நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்றது தானே, ஒரு தடவை நம்ம சூடுபட்டோம்னா பச்சை தண்ணியை பார்த்தாலும் நம்ம ஒதுங்கி போவோம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மாருதி இனிமே அந்த புதிய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர்றது கஷ்டம். ஆனா லைன் அப்புக்கு ஸ்கோப் இருக்கு. ஏன் நம்ம சொல்றோம்னா இப்போ சுசுக்கியோடைய பையர்ஸ் எங்க நிக்கிறாங்க? கிராண்ட் விட்டாரால நிக்கிறாங்க. அப்போ கிராண்ட் விட்டாராக்கு ஒரு 4 வருஷம் ஏஜ் ஆனதா நம்ம சொல்லுவோம். மேபி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும்போது இந்த கிராண்ட் விட்டாரோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க. எஸ் கிராஸோடைய இப்போ ஏஜிங் பையர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு அந்த சுசுக்கி டச் பிடிக்கிறவங்களுக்கு, ஏன்னா சுசுக்கிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, என்னதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசாக இருந்தாலும் ஒரு எஃபிஷியன்சி இருக்கும், டியூரபிலிட்டி இருக்கும். அதுக்காக சுசுக்கியை வெறுக்கிறவங்களும் இருப்பாங்க, பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம பிடிக்கிறவங்களுக்காக பேசுகிறோம். அவங்களுக்கு ஒரு அப்கிரேடுக்கு ப்ராடக்ட் இல்லையே, இப்போ இல்லை அது இருந்திருக்கணும். இவங்க பெரிய நம்பர்ஸ் விற்கிறவங்க அதில் வந்து ஹைப்ரிட்டை எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அவங்க கிட்ட ஹைப்ரிட் இருக்குது, ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இருக்குது, அதில் வந்து ஆல்வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்குது அதில். ஏன்னா இங்கே ஒரே சேசி தான். அது வந்து ஒரு பெரிய மிஸ். அது கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க லைனப்ல இப்போ வந்து இன்விக்டோ கொண்டு போய் அவங்க ஃபிளாக்ஷிப் மாடல் ஞாபகம் இல்லை. இன்விக்டோ அவங்களோட அது இல்லை இல்லை, அதை கொண்டு போய் ப்ரீமியம்ல ஃபிளாக்ஷிப்பா வைக்க முடியாது. இப்போ ஃபிளாக்ஷிப்பா வைக்கணும். டேனி சொன்ன மாதிரி ஸ்விஃப்ட்டுக்கு ஒரு 2000 நம்பர்ஸ், இது ஒரு 500 யூனிட் சுத்தா போதும். ஏன்னா அவங்க எவ்வளவு வால்யூம் வித்துட்டு இருக்கு. அப்படின்னா பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஜிம்னி என்னதான் சேல் ஆகலனாலும் அதுக்கு அந்த ஆஃப் ரோடர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ பில்ட் ஆனாலே பிராண்டை தானே ஹெல்ப் பண்ணும். இது லாங் டேர்ம்ல தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து உடனே ப்ராஃபிட்டை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இப்போ ப்ராஃபிட் மட்டும் கோலா ஒரு ஒர்க்கை பண்ணால் அந்த ஒர்க் வந்து வேல்யூவை பில்டு பண்ணாததுக்கு நம்மளே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஏர்னிங்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் மோட்டார் வேகனில் நம்ம இந்த அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அக்ரிடா? நான் இதை வந்து ஃப்ளாட் பண்ண சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அப்போது நம்மளே வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக சின்னதாக நமக்கு இது பண்ண முடியும்னா சுசுகி மாதிரி இருக்கக்கூடிய, ஏன்னா 1,90,000 யூனிட்ஸ் ஓவராலாக மேனுஃபேக்சர் டொமஸ்டிக்கு, அதர் ஓஎம்முக்கு, எக்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி அதில் ஒரு 5000 யூனிட்ஸில் கொஞ்சம் 5000 விட ஒரு 2000 யூனிட்ல கொஞ்சம் காசு ப்ளீட் ஆனால் கூட அவங்கள ஒன்றும் பண்ணாது. இல்லை இப்போ 15 கார் இருக்குன்னா 15 கார் சேல் ஆகணும்னு நம்ம இது பண்ண கூடாது. ஒரு 5 கார் வந்து நீஷா இருந்தா
பிராண்டுக்கு தானே வேல்யூ. மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் இப்போ எப்படி சர்வே ஆகும்? மேக்னைட் எல்லாம் நிசான் எல்லாம் அவங்களே சர்வே ஆகும்போது அப்போ அந்த அந்த லைனப் அங்கே வந்து நின்னாதான் அடுத்து அந்த லாயல் கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வர முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த பிராண்டோட வேல்யூ. ஓகே, உங்ககிட்ட இந்த ஒரு இது இருக்குது, அதில் ஆல் வீல் டிரைவ் இருக்குது, ஆல் கிரிப் சிஸ்டம் இருக்குது, செலக்ட் இருக்குது, ஹைப்ரிட் சிஸ்டம் இருக்குது. அப்போது அது ஒரு ஒரு ப்ரீமியம் பொசிஷனில் வைக்கலாம் இல்லையா? நீங்கள் டிஎம்பிஹெச்பியோட ஃபாலோவர்ஸ்னால் டிஎம்பிஹெச்பி மாடரேட்டர்ஸ் மிஸ்டர் சாம்ராய்ன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு இது இருக்கும், கிராண்ட் விட்டாரா இருக்குது பழசு. அது மாதிரி அந்த அதில் கொஞ்சம் பேர்கிட்ட இருக்கும். நான் இப்போ அதை அந்த கிராண்ட் விட்டாரா ட்ரெண்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை. முன்னாடி வந்து கிராண்ட் விட்டாராக்குன்னே அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் உண்டு. கல்கட்டாவில் ஒருத்தர்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீஷான பீப்புள், பழைய கிராண்ட் விட்டாரா. அப்போ அது ஒரு மிஸ் தான். அவங்க இதோடைய நஷ்டத்தை அவங்க லாங் டேர்மில் அனுபவிப்பாங்க. அந்த பையர்ஸ் எல்லாம் 700 டாடா ஹேரியர் சஃபாரி ட்வின்ஸை பார்த்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னதான் இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ இது இல்லைனாலும் அதில் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, மாருதி சர்வீஸ் ஆகட்டும், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட். ஆமாம். அப்போ சில பையர்ஸ் வந்து அதை எதிர்பார்க்கலாம்ல. இப்போ ஒரு 30 lakhs லெவலுக்கு கார் கிடையாது. இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து அதாவது எல்லாரையும் சர்வ் பண்ணணும்னு நம்ம சொல்லலை, அந்த பையர்ஸுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஓகே, XL7 அதாவது அதுதான் இதில் இருக்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன். பார்த்துக்க, எர்டிகா வந்து எல்லாருக்கும் ப்ரீமியமாக பிடிக்காது. எர்டிகா டாக்ஸி மார்க்கெட்டில் இருக்குன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு எம்பிவியை விடைக்கும் ஒரு எம்பிவிஷ் ஒரு எஸ்யூவியாக இருந்தால், அதாவது நம்ம வந்து இந்த ஐஎம்எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சேசியை டிசைனை வந்து நம்ம எதுக்கு டிரைவ் பண்ணுவோம் தெரியுமா? ஹை கிராஸுக்கு சொல்லும்போது எம்பிவியாக இருக்கும், ஆனால் எஸ்யூவிஸ் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் எதுக்கு XL6க்குன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இன்டீரியர் டார்க் தீமில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே அந்த மிடில் சீட்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியாச்சு, அக்ரீட், ஓகே, அதுக்கு ஒரு தனி பொசிஷன் இருந்து அதை திருப்பி வந்து இப்போ அப்படி வச்சிருக்கல அர்த்தமே இல்லை. ஏன்னா இந்தோனேஷியா, தாய்லாண்டில் அது XL7 இருக்குது. சீட்டை மட்டும் 2 ஆப்ஷனாக கொடுக்கலாம்ல. இந்த ப்ரீமியம் பையர்ஸுக்கு எல்லாரும் கேப்டன் சீட் வேணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா பேக்கில் 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். செகண்ட் ரோவில் அங்கே போய் 2 பேர் உட்கார வைக்கிறதுல அது ஒரு பெரிய மிஸ் ஆக்சுவலி. இன்னொன்று 2 ஷோரூமில் தானே செல் பண்ணியாங்க. இங்கே உள்ளவங்களே 7 சீட்டர் வேண்டாம். அதான் நியாயம் இல்லையா? அது என்ன லாஜிக்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ இவங்க ருமியானு வேற அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பீப்புளுக்கு சாய்ஸ் தானே இங்கே மேட்ரு. அதாவது இது ஒரு குளோபல் ஐட்ரேஷனே கிடையாது, இது ஒரு சீட் ஃபிக்ஸிங் ஜாப் தான். அது ஒரு மிஸ் ஆக்சுவலி. அடுத்து A-Cross, நம்ம இவங்களுடைய ரீபேட்ச். அது ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம அது இதை எப்படி வச்சுக்க, நம்ம அது டொயோட்டாக்குள்ள இல்லை. இதில் எனக்கு இதில் என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து ஃப்ரான்ஸ் எல்லாம் பண்ணி அங்கே அனுப்பணும்ல, அது வந்து இந்தியன் மேடு. ஆனால் இப்போ அவங்க கண்ட்ரியில் மேக் பண்ணல. இப்போ ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் விட்டார், அதில் வந்து அந்த குவாலிட்டி வந்து, ஏன்னா ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்டில் வந்து அந்த தனியாக சஸ்பென்ஷன் வந்து தனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. விட்டாரில் அந்த செலக்ட்டு அந்த கண்ட்ரியில் உள்ள இதுக்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக ஏதோ என்ன சொல்லு, இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே நல்ல குவாலிட்டியில் இருக்காமல் இருக்குது. அந்த இதில் இங்கே இல்லை, இங்கே இன்டீரியர்ல எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ். இன்டீரியர்ல அந்த இன்ஜினியரிங்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங்ல இந்த இதெல்லாம் கொண்டு இந்த காஸ்ட்டுக்கு நீ 18 லட்சம் ரூபா வரும். இல்லை, லாஜிக்கலி என்னன்னா, அவங்க மாஸ் வால்யூம் ப்ரொடியூசர்ஸ் தானே, அவங்க நினைச்ச இதெல்லாம் பண்ண. இப்போ கூட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டுன்னா, இந்த விட்டாராவுடைய டிலேக்கு ரீசனே அந்த ஆக்ஸில் வந்து யூகேல மேனுஃபேக்சர் பண்ணதை லோக்கலைஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஆனாலும் கொஞ்சம் பெரிய டிலே ஆயிட்டுல. நம்ம ஜனவரியில பார்த்த மாடல் இருக்கு, அங்க எல்லாம் இருக்கு நிறைய இடத்துல எல்லாம். எங்கேயோ யூரோப்ல நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன், ஆனா இங்க டிலே ஆகுது. இப்போதைக்கு டைம் லைனே எதுவும் கரெக்டா சொல்லல. இன்ஃபேக்ட் வந்து டீலர்ஷிப்ல ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க, பீப்புள் வந்து பார்த்தாங்க, யாரும் ஓட்டல. நிறைய ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கும். ப்ரைஸ் ஒரு ஃபேக்டர். ஏன்னா இப்போ BE6 9 அப்போ அதுக்கு கூட கிரெட்டா ஈவியோடைய லோ நம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு அலார்மிங்கை கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தா அது வந்து என்ன சொல்றது, அவங்க ஏதோ ஒர்க் பண்றாங்க. ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை அது இல்லையே மேட்ரு, அது ஒரு மாஸ் ப்ராடக்டா நம்ம பேசலையே. இப்போ விட்டாரா அவங்களுக்கு ஷோல்டர்ஸுக்கு மேல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. குளோபல் லீடரு, இந்தியன் லீடரு, அவங்க வந்து நம்பர்ஸ் வைக்கலன்னா கேவலம் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் EV. அப்போ அந்த ஒரு இதுக்காக அது ஒர்க் பண்றாங்கன்னா ஸ்விஃப்ட்ல பண்ணலாம். இப்போ சைனால இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்குது, அங்கே இம்போர்ட்டிங் வேற ஸ்டைல், பாகிஸ்தானில் கூட இருக்குது. அப்போ அது நம்ம மார்க்கெட்லேயும் கொண்டு வரலாம், அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா?
ஹிண்டேக்குள்ள போவோம். ஹிண்டேல நாங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பாட்காஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, அவங்களுடைய செகண்ட் ஸ்பாட்டுலேருந்து எப்படி அவங்க ஸ்லிப் ஆனாங்கன்னு சொன்னது. ஆக்சுவலி அவங்க சில இடங்களை மிஸ் பண்ணது தான் அதுக்கு ஒரு ரீசன். அதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பேசுவோம். பேயான் அதில் பேசியிருந்தோம். ஆக்சுவலி பேயான் வந்து நம்ம அதில் பேசியிருந்தோம். அவங்களுடைய ஃப்யூச்சர் ப்ராடக்டில் பேயான் பற்றியும் வர்றதா சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலண்டாக இன்னொரு ப்ராடக்ட் பண்ணால் வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா, இங்கே வந்து கைகர் மேக்னெட் ஒரே ப்ராடக்ட் தான் 2 இருக்குது, ஃப்ராங் ஸ்டேசர் ஒரே ப்ராடக்ட் தான் 2 இருக்குது. அப்படி பார்த்தா கண்டிப்பாக லைனப்பில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது பையர்ஸுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். இப்போவும் நாங்கள் அடிக்கடி இதை பேசுவோம். ஹிண்டேவுடைய ஃபியூச்சர் நம்பர்ஸோடைய கன்சிஸ்டன்சியை கீப் பண்ணணும்னா வென்யூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லை. ஒன்று, ரியர் சீட் கரெக்ட் ஆகணும். செகண்ட் ஒன், அந்த ஒரு பேலன்ஸ்ட் கம்ஃபர்ட் இருக்கணும். இன்னொன்று, அவங்க சேஃப்டியில் கண்டிப்பாக லான்ச் பீரியட்லேயே ஒரு 5 ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கணும். மற்றபடி ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக நம்ம அதை ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோம்ல, கர்வ்டு டிஸ்பிளே அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறதோடைய டிசைன் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரோ நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு. ஆமாம், அது நம்ம வந்து இதில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஆனால் எதிர்பார்ப்புகள் இருக்குது, வந்ததுன்னா அவங்க நம்பர்ஸ் வரும். ஆனால் பேயான் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கணும் இந்நேரம். ஏன்னா அவங்க i20 எல்லாம் இங்கே மார்க்கெட்டே இல்லாத நேரம். 27 கார்ஸ் வருது இல்லை? ஆமாம், அதில் வந்து ரொம்ப நிறைய நம்பர்ஸ் வந்து இது பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை ஒரு குவிக்காக போவோம், அதுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். அவங்க உண்மையிலே வந்து இதோடைய பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று விஷயம் பார்த்தோன்னா, 29 வருஷம் அவங்களுடைய அந்த என்டையர் இந்தியன் ஆப்ரேஷன்ஸில் கொரியன்ஸ் தான் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காங்க. ஆப்ரேஷன்ஸில் இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதில் சிஓஓவாக இருந்த மிஸ்டர் தருண் வந்து ஹிண்டே மோட்டார்ஸ் இந்தியாவுடைய எம்டியாக ஜான்வரி 26 இருந்து இப்போதைக்கு அவங்க ஷேர் ஹோல்டர்ஸும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கும் விட்டுருக்காங்க. அதில் ஏதாவது அப்போசிங் இருந்தால் ஏதாவது சேஞ்ச் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் பேசி தான் இது பண்ணுவாங்க. ஜான்வரியிலேருந்து ஒரு இந்தியன் எம்டி. அப்படின்னா இதோடைய கான்செப்ட் எப்படின்னா, அவங்க டோட்டலாக ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறது மாதிரி நமக்கு தோணுது. அதில் 26 லான்ச்சஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்குள்ளே வரும். யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் தான் 80% ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு எம்பிவி இருக்குது, ஒரு ஆஃப் ரோடர் இருக்குது, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸே வரும்னு சொல்கிறாங்க. இது அதுக்கு ரீசன் இதெல்லாம் புதிய ப்ராடக்ட்ஸ் மாதிரி தானே இருக்குது. இப்போ அவங்கள லைனப்பில் இல்லை. அதில் என்ன கதைன்னா, நியூ நேம் பிளேட்ஸ் வந்து 7, ஃபுல் மெட்டல் சேஞ்சஸ் ஃபுல் மாடல் சேஞ்சஸ் வந்து 6, டெரிவேட்டிவ்ஸ் வந்து 6, ஃபேஸ் லிஃப்ட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து 7, அப்படி 26. இப்போ கம்ப்ளீட்டாக புதுசில் ஜெனிசிஸும் ஒன்று. அதில் வந்து 2027 அவங்களுடைய லக்ஸரி பிராண்டான ஜெனிசிஸ் உள்ள வருது. எக்ஸ்போர்ட்ஸுக்கும் ஃபோக்கஸ் இருக்குது. இதில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, ஹிண்டே வந்து இவ்வளோ நாளைக்கு இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை தான் இந்தியாவுக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. புதுசாக அதை தாண்டி வேற எதையுமே இது பண்ணல. இப்போ பேயான் வந்து இந்தியாவிலிருந்து மேனுஃபேக்சர் பண்ணி போகிற லெவலுக்கு இருந்திருந்தா அதுவும் வந்திருக்கும். அதை அவங்க மிஸ் பண்ணது தான் இவ்வளோ நாளைக்குள்ள பிரச்சனை. அப்போ இனிமே மேபி அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாலும் இந்தியாவில் அந்த ப்ராடக்ட் லைனப்பை இது பண்ணணும், கேப்ஸை ஃபில் பண்ணணும்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது நம்ம செகண்ட் ப்ராடக்ட் தான் அதோடைய அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஒரு எம்பிவி சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த எம்பிவிக்கு இது ஆப்ஷனாக இருக்குமா பாரு, ஸ்டார் கேசரா? அது நம்ம பல தடவை சொன்னோம் இல்லையா. ஏன்னா ஒரு இதுவும் நம்ம வந்து அந்த ஃபோர்டோட ஸ்டோரி சொன்னோம், இவங்க மாருதியோட ஸ்டோரி மாதிரி. நீங்கள் வந்து மாருதி மாதிரி ஒரு பிராண்டில் இருந்து ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸாக, ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஓனர்ஷிப் ஃபோக்கஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிராண்டுக்கு போக முடியாது. ஹிண்டேல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு அதுலேயே மாருதிக்கெல்லாம் ரிட்டர்ன் வரவே முடியாது. அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு எம்பிவி இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்னைக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டாவுடைய ஹிண்டேக்கு இது ஒரு பெரிய லைபிலிட்டி ஆகும். சென்னையில் நம்ம நிற்கும்போது நாங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டாவில் ட்ராவல் பண்ணோம். 2 நாளைக்கு அதிலே சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பேசினோம். 12 லட்சம் கிரெட்டாக்கு மேலே வித்தாச்சு நம்ம மார்க்கெட்டில். இப்போ எப்படியும் 10 லட்சத்து மேலே ரன் ஆகுதுன்னே ஒரு கணக்கு வைப்போமே. இது ஹிண்டைக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு. எப்படின்னா, கிரெட்டால இருந்து அப்கிரேட் ஆகிறவங்களுக்கு ஆல்கசார் இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டாஸ் இன்னும் வச்சிருக்காங்க. ஆல்கசார் அப்கிரேட் கிடையாது. கிடையாது.
ஃபர்ஸ்ட் அண்ட் கிரெட்டாஸ் இன்னைக்கும் பீப்புள் நிறைய வச்சிருக்காங்க. யூஸ் கார்ல கொஞ்சம் லிமிட்டடாக தான் நம்ம பார்க்குறோம். அது அப்படி டக்குன்னு யாரும் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஆஃபீஸுக்கு கீழே அங்கே ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கிற வண்டி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்டனோட ஃபேஸ் லிஃப்ட் இன்னைக்கே அது ஓடிட்டு தான் இருக்கு. இதில் ஒருத்தர் வயசான ஒரு டிரைவர் ஒருத்தர் ஓட்டிட்டு போவார் பார்த்துருக்கியா. ஆட்டோ பாக்ஸ் வந்து நம்ம அதில் பார்த்தோம், டியூரபிளாக தான் ஓடுது. இதில் இருந்து இவங்க அப்கிரேட் ஆகிறவங்க எல்லாரும் டூசானுக்கா போக முடியும்? டூசான் கன்வின்சிங்கா இல்ல. அப்படி பார்த்தா அந்த பையர் நீ எங்க போவாங்க? அவங்களும் திருப்பி வந்து 700 சஃபாரி ஹாரியரையோ இல்ல ஹை கிராஸையோ பார்த்து போவாங்க. அப்ப அவங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு பெரிய கேப் அவங்க என்னைக்கே ஃபில் பண்ணி இருக்கணும் இல்லையா? அவங்க இப்ப ஸ்டாரியாவை நம்ம கேட்டோம். ஸ்டாரியா வந்து அவங்க கார்னிவல் வந்து கியா வந்து அவங்க ஒரு ஃபிளாக்ஷிப்பா வச்சிருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனையே வந்து இவங்க இதை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த 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 கான்செப்ட் அவங்க கையில இருந்திருக்கும். கேரன்ஸோட ஸ்பேஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி டீசல் பவர் ட்ரெயின் இருக்கு, பெட்ரோல்ல 2 பவர் ட்ரெயின்ஸ் இருக்கு. அந்த மாடலை லோக்கலைஸ் பண்ற K2 பிளாட்ஃபார்ம் தான் அது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மிஸ். மேபி அந்த MPV அதான் கூட இருக்கலாம். நம்ம முதல்ல சொன்னோம் தெரியுமா, ஸ்டார்கேசர் நேரமே ஒரு லான்ச் ஆகி அது மாதிரி இருந்தது ஒரு MPV. அதான் என்ன தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அது இருந்தா இந்தியன் மார்க்கெட்ல அவங்களுடைய அந்த லைன் அப்ல இப்போதைக்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு. ஏன்னா 7 சீட்டர்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா 7 சீட்டரா தான் இருக்கு. இந்த 5+2 சொல்லக்கூடியது லாஜிக்கல். இன்னொன்னு நம்ம அந்த அண்ணா கிரெட்டாவோட அப்கிரேட் பத்தி பேசல. இப்போ கிரெட்டால இருந்து அடுத்து அல்காசார் கிடையாது, டூசான் தான் இருக்கு. இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட்டு பார்த்தாலும் நடுவில் கோனா இருக்கு. ஆனால் கோனா வந்து சைஸ்ல எல்லாம் அவ்வளோ டிஃபரன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இப்போ குளோபல் அடுத்து வந்து சாண்டாஃபி தான் இருக்கு. சாண்டாஃபி அங்க கோனாயை கொண்டு வந்தா ஹேட்ச்பேக் சாண்டாஃபி வந்து அங்குள்ள பீப்புள் வாங்கினாலும் இங்குள்ள பீப்புள் நம்ம பீப்புளோட காஸ்ட் அதுக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க இந்தியாவுக்கு இன்னிதான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணணும். அதாவது இப்போ ஒரு 7 ப்ராடக்ட்ஸ் புதுசா வருதுன்னா இதெல்லாம் டூ லேட். அவங்க இப்போ அவங்க வந்து ஒரு குளோபல் இதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பிளான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்கு. இப்போ ப்ராடக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருந்தோம்னா அதோடைய ஸ்டைல் வேற. இன்னொன்று டூசான்ல ஹைபிரிட் இருக்கு, பிளக்-இன் ஹைபிரிட் இருக்கு. இங்கே இல்ல, கோனா ஹைபிரிட் இருக்கு. இப்போ கோனா வந்து ஒரு 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 ப்ராடக்டா இங்க இருக்க வேண்டிய ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த கேப் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நீ சொன்ன மாதிரி இந்த கோனா இந்த கிரெட்டா ஈவிக்கு பதிலா அந்த கோனா ஹைபிரிட்டோ ஈவி இருந்திருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்கு. நான் இதை சொல்ல வந்தேன். இல்ல அது இப்ப கிரெட்டாய்க்கு மேலதான் கோனா இருக்கு. கிரெட்டாயும் கோனாயும் கம்பேர் பண்ணா இது ஒரு கேப் இருக்கு. ஏதோ கிரெட்டா பெட்டரா இருக்க மாதிரி இல்ல. அது பழையசுல. ஏன்னா நம்ம வந்து கோனா வந்து முதல்ல ரிவ்யூ பண்ணும்போது கோனா வந்து ஓல்டா இருந்து பழைய அதே கோனா இங்க இருந்தது. ஆனா கோனா இப்ப புதுசா தானே இருக்குது. இல்ல எப்படினாலும் அந்த சைஸ் ஆனா அது பேக் சீட் எல்லாம் பெருசு. கிரெட்டா உடைக்கும் அடுத்த சைஸ். அது ஒரு கிராஸ் ஓவர் லுக்ல எல்லாம் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு அது பிடிக்காது. ஆக்சுவலி அந்த டூசானோட நம்பர்ஸுக்கு இங்க அடி வாங்குறதும் டூசானோட லுக்ஸ் யாருக்கும் பெருசா கன்வின்ஸ் ஆகல. அது அவங்களுடைய நியூ ஜெனரேஷன் அந்த டிசைன் டீம் வந்து என்ன கேட்டா பெருசா இன்னும் பீப்புளுக்கு ப்ளீசிங் இருக்கு. இது பார்த்தா இப்ப ஒண்ணும் கொண்ட முடியாது. சாண்டா ஃபி பாலிசேட் எல்லாம் பாத்தியா பேக்ல பெட்டியில ஒரு ஹெச் ஸ்டைல் லேம்ப்ல ஒரு கனெக்டிவிட்டி. அது ஏதோ ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு ரெகுலர் டிசைன்ல இருந்து அன்கன்வென்ஷனலா போன ஒரு டிசைன்ல இருக்கு. டிசைன் கூட செகண்டரின்னு வையேன், லைனப்ல வெஹிக்கிள் இருக்கும்போது பீப்புள் வாங்குவாங்க. இது இருந்திருந்தா இந்த நம்பர்ஸ் எல்லாம் இவ்வளோ அடி வாங்கிறேன். ஏன்னா ஹியூண்டே வந்து இப்போ நான் எப்போவுமே இப்படி பார்ப்பேன், மாருதி வந்து ஒரு 700 ஒரு இதை சஃபாரியோடைய ஒரு ஸ்பேஸை மாருதி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி பில்ட் ஆகலை. ஆனால் ஹியூண்டே வந்த புதுசுல சாண்டாஃபி இருந்தது, டூசான் இருந்தது, ஹியூண்டே அதை எல்லாத்தையும் டெராகான் இருந்தது. அந்த இடத்த எல்லாம் அப்பப்போ டச் பண்ணி வச்சாங்க. 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க இப்போ இந்த மார்க்கெட் இந்த லெவலுக்கு வளர்ந்துருக்க வேண்டிய நேரத்தில் குளோபல் ப்ராடக்ட் இங்கே இருந்திருக்கணும். இப்போ நீ டூசானை தவிர வேற நமக்கு இப்போ ஆப்ஷனே இல்லை. அதுக்கு மேலே என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு கேப் இருக்கு. இது ஹியூண்டே அவ்வளவுதான். வேற நிறைய கார்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, அதெல்லாம் எங்க கொண்டு வர முடியாது. அது நம்ம i30 இல்ல, அது நம்ம கேட்கல. இப்போ நம்ம என்னன்னா i30n சொனாட்டாவுடைய அதெல்லாம் லாஜிக்கலி இப்போ நம்ம இப்போ ஒரு பார்ட் பண்ணணும்னா இல்லை எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். ஆனால் இது அவங்க லைனப்பில் மிஸ் பண்ண இந்த குளோபல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இது ஒன்றும் மோசமான மார்க்கெட் எல்லாம் கிடையாது. 30 லட்ச ரூபான்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ஆவரேஜாக என்ன நம்பர்ஸில் 30 லட்ச ரூபா விற்கும். ஒரு ஹை கிராஸ் ஒரு 8000, ஒரு 700 ஒரு 7000, ஸ்கார்பியோ மொத்தமா சேர்த்து 5000 வைப்பவன். அப்போ வந்து எவ்வளோ ஆச்சு? 8, 16, 15, ஒரு 7, 22. சஃபாரி ஹேரியர் ஒரு 3000, ஒரு 25,000.
30,000 யூனிட்ஸ் வைப்பேன் சும்மா ரஃபா. ஒரு 30,000 யூனிட்ஸ் வந்து 30 லட்ச ரூபா பிராக்கெட்டுக்குள்ள விற்கிதுன்னா நம்ம மார்க்கெட் என்ன பொட்டன்ஷியல் இருக்கு. சில கண்ட்ரியோட மொத்த இதே அதுதான். அப்படி பார்த்தா பண்ணலாம். இந்தியன் மார்க்கெட்டை யாரெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அதோடைய தாக்கத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வந்தாச்சு. இது நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, இந்த சாபம் விட்டது மாதிரி பேசுறது இல்லை, லாஜிக் இது. ஏன்னா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான். நம்ம இந்த பாட்காஸ்டோட பாயிண்ட் என்னன்னா, அவங்களோட லாயல் கஸ்டமர்ஸுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு வண்டி இல்லை. கீழேயா போகணும், ரிவர்ஸ்ல போக முடியாது. அதான் பிரச்சனை. அப்கிரேடுன்னு சொல்லக்கூடியதோட பாயிண்ட நம்ம இப்ப ஃபேஸ் பண்றோம் இல்லையா. ஒரு கட்டத்துக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேல வந்துட்டோம்னா இது பெருமை எல்லாம் பேசுறது இல்லை. அவங்களால அடுத்து ரிட்டர்ன் வர முடியாது. எங்க நம்ம ரிட்டர்ன் வர முடியும்? அப்கிரேடு தானே லைஃப்ல நடக்கணும். அடுத்து யாருங்க? டொயோட்டா. நம்ம டொயோட்டாக்கு வரோம். நீ இந்த பேப்பரை வச்சுக்க, அதையும் வச்சுக்க. டொயோட்டா RAV4. அதாவது டொயோட்டா பத்தி சொல்லும்போது நான் இதே லைன் சில டைம் எங்கேயா சொல்லியிருக்கலாம். கல்ஃப்ல இருந்து வரவங்க, ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ல இருந்து வர்றவங்க, யூரோப்ல இருந்து கூட ரெண்டாவது இந்த ஏஷியன் மார்க்கெட்டோடைய டொயோட்டோடைய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்ல இருந்து வர்றவங்கள்ட்ட நம்ம வந்து இந்தியன் டொயோட்டாவை பார்த்தா இது என்னடான்னு நம்மகிட்ட கேட்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களுக்கு அதெல்லாம் அக்ரி பண்ணவே முடியாது. அவங்களுக்கு இன்னும் வருத்தம் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த சுசுகி கொலாபரேஷனை அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல டொயோட்டா கிட்ட வந்து, ஆனால் டொயோட்டாவுடைய நம்பர்ஸ் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்மளும் போன 2 பாட்காஸ்ட் முன்னாடி சொன்னால் அவங்க இனி வந்து 3rd 4th இந்த வர்ற அளவுக்கு நெருங்குவாங்க. அது உண்மைதான். ஆனால் டொயோட்டாலே கொஞ்சம் நல்ல குளோபல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது இருந்திருந்தா ஒரு குளோபல் லைன் அப் நமக்கு கிடைச்சிருக்கும். அதுக்குன்னு எல்லாமே நம்ம இழுத்துட்டீங்க வரல, நம்ம எல்லாம் கேட்கல, ஒரு 2-3. அதான் இப்போ ஒரு பேலன்ஸ் இருக்க பார்த்தியா. அவங்ககிட்ட ரீபேட்ஜில் ஹைரைடர் இருக்கு, கிளான்ஸா இருக்கு, ரூமியான் இருக்கு, டெய்சர் இருக்கு. 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கா. அவங்களுடைய ஹைபிரிட்ஸான கேம்ரி, அது ஹெச்இவியில் கேம்ரியும் நம்ம மற்ற பெருசு சொல்லு, வேகனார் பெருசு, தப்பா நினைக்காதீங்க, நாங்கள் தமாஸ் பண்ணோம். அது வந்து 2 அது ப்ரீமியம் பொசிஷன், அதுக்கு காம்படிஷனே கிடையாது. அது அப்படி போனால் ஆல்ஃபாட்ல லெக்ஸஸ்ன்னு அப்படி தான் போனோம் அவங்களுடைய பொசிஷனில். மற்ற 2 ப்ராடக்ட்ஸ் தானே ஓல்டர்ல, 3 ஹை கிராஸ், ஃபார்ச்சுனர். அப்போ இங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எங்க? ஃபார்ச்சுனர்ல லெஜெண்டர், இப்ப லீடர். அதெல்லாம் எப்படி அது அக்ரீடா? அதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த கேப்ல எவ்வளவு சூப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து RAV4 வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு கண்ணு இல்ல. அது என்னன்னா, மாருதி கார்ஸ்ல அவங்களுக்கு சேல்ஸ் வருது. இந்த பீரியட்ல தைரியமா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இதுதான் பாயிண்ட். பாத்தியா, கரெக்டா சொன்ன. ஆல்ரெடி அவங்க நம்பர்ஸ் வந்து இருக்கும்போது, முன்னாடி லேட் மிஸ்டர் விக்ரம் கிர்லோஸ்கர் அவர் இறந்து போனார்ல, அந்த கிர்லோஸ்கர் மோட்டார்ஸோடைய அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ சம்திங் நம்ம பேசியிருப்போம், சொல்லியிருப்பாங்க, இந்தியன் கவர்மெண்டோடைய டாக்ஸிங் சிஸ்டம் ப்ளஸ் வந்து லோக்கலைசேஷன் இங்கே வயபிள் இல்லை. ஏன்னா அவங்க கொரோலாவை ஸ்டாப் பண்ணும்போது இந்த பிளான்ட் 2 அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த நேரம். அதுக்கப்புறம் வந்து யாரிஸ் ஃபெயில் ஆன நேரம். அன்னைக்கு அவங்களோட நம்பர்ஸ் வந்து ஃபுல்லி யாரை தெரியுமா டிபெண்ட் பண்ணியிருந்து, ஃபார்ச்சுனரையும் கிறிஸ்டாவையும் டிபெண்ட் பண்ணியிருந்து. வேற ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. இப்போ டேனி சொன்னா பாரு, இந்த நம்பர்ஸ்ல நமக்கு தெரியாத நம்பர்ஸ் கொஞ்சம் இருக்கு. பெல்டான்னு சொல்லி மற்றதை வித்துட்டு இருக்காங்க. அது சியாஸ. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஸ்டார்லெட்னு சொல்லியும் கிளான்ஸான்னு சொல்லி விற்கிறாங்க. அர்பன் க்ரூசர் விற்குது, ஆப்பிரிக்கா வரைக்கும் விற்குது. நம்ம அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது ஒருத்தருக்கு நான் கன்சல்டிங் பேசும்போது அவர் வந்து ஆப்பிரிக்கால இருந்து பேசினார் தெரியுமா, அங்க அர்பன் க்ரூசர் இருக்கிறத சொன்னார். இதே என்ஜின் தான், K15C தான். அப்போ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா என்னென்ன கொண்டலான்னு உள்ளதான் நம்மளுடைய பாயிண்ட். RAV4 வந்து நம்ம கனடா, UK, யூரோப்ல எல்லா இந்தியன்ஸும் RAV4 அப்ப அந்த ஒரு கனெக்டிவிட்டி எங்க வரல. அதுதான் டொயோட்டால யாராவது பாக்குறாங்க, ஏன் வரலன்னு நம்ம கேட்போம். வரவனும் இல்லையா. டொயோட்டா மாதிரி ஒரு குளோபல் லீடர் பண்ணலன்னா, இல்ல அவங்க கொரோலாயை கொண்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாவ, நம்ம யாரிஸ் வந்தது. ஆமா, அப்ப அதெல்லாம் வந்தப்ப இது ஏன் வரல? இப்போ ஃபெயில் ஆகுற ஃபியர் இருந்தா
அவங்க எப்படி இவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகிருப்பாங்க, அவங்க என்னது அந்த இது பண்ணவங்களா, லூம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களா இல்லையா அந்த பீரியடில். அன்னைக்கு குளோபலைசேஷன் கிடையாது, மார்க்கெட்ஸ் இவ்வளோ டெவலப்டாக இல்லை, ஃபெயில் ஆகும்னு பயந்த எல்லா ஓஇஎம்ஸையும் நம்ம சொல்லுவோமே குளோபலி இப்போ சைனா கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. மொபைல் விற்றவங்க எல்லாம் கார் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இன்ஜினியரிங் வேற லெவல், நான் அக்ரி பண்ணுறேன். ஆனால் ஃபெயில் ஆகும், நம்ம இதை பண்ணால் பயமாக இருக்கா, இதை பண்ணால் பயமாக இருக்கான்னு யோசிச்சதுல பாதி மேனுஃபேக்சரோடைய இதே காணல. அப்போ இனி இவ்வளவும் காணாமல் போகிறதுக்கு நிறைய நாள் ஆகாது. பிடிக்கல ஹை கிராஸ்னு வச்ச மாதிரி இதுவும் பார்க்க அந்த பேக் அந்த ஹை கிராஸ் மாதிரி இனோவா ராஃபர் வச்சா கூட வைக்க அது ஆக்சுவலி ஒரு பெரிய 2.5 லிட்டர் ஹைபிரிட் எப்படி இருக்கு 0 to 100 6 செகண்ட்ஸ். இப்போ நீ கேம்ரின்னு சொல்லி நம்ம சம்படிக்கு கன்சல்டிங் பேசினா, கேம்ரி ஒரு செடானிஷ் ஃபீல் இருக்கு, அது கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, நம்ம ரீசெண்டா ஒருத்தருக்கு அதை பேசணும். ஆனா அதே இடத்துல இதெல்லாம் இருந்தது. புதிய கேமரா 2-3 நான் பார்த்தாச்சு. அது வாங்குறப்ப இது வாங்குவாங்க. ஒரு நம்ம ஒரு 5 எண்ணம் பார்த்தாலும் பெருசு தான். கேம்ரி முழுக்க சாஃபர் ட்ரிவன், ரேஃபோர் அப்படி நம்ம பார்க்க முடியாது. செல்ஃப் டிரைவிங்ல ஃபேமிலி காரா இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் கொண்டு வந்து கரெக்டா லோக்கலைஸ் பண்ணி விற்க வேண்டாம், லோக்கலைஸ் பண்ண வேண்டாம், ஓகே லெட் இட் பி, ஒரு வால்யூமில் இருக்கட்டுமே, ஒரு 500 யூனிட்ஸுக்கான ஒரு பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ணி வைக்க வேண்டியது எனக்கு. அப்போதானே குளோபல் லைனப் இருக்கு. டொயோட்டா பையஸ் வந்து இன்டீரியர் எல்லாம் பெருசா ஒன்றும் பார்க்க மாட்டாங்களே. டொயோட்டா பையஸோடைய இது அந்த லோகோ இருந்த ஒரு கீயை நீ மாருதி கீழே அடிச்சு கொடுத்தாலும் அவங்க வாங்க ரெடியா இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஃபார்ச்சுனர் இனோவா தான் இன்டீரியர்ல, ரவ்4ல இன்டீரியர்லாம் நல்லா சூப்பரா நல்லா தான் இருக்கு. அது ஒரு ஸ்டைல் அவியலுக்கு உண்டு. அப்படி ஒரு வாட்டர் ஃபால் வந்து ஒரு பூமராங் ஷேப்ல இருக்கு. அது குளோபலி அந்த டிசைன் அப்படி இருக்கும். இன்னொன்று இதுதான் இந்த ஏ கிராஸ். இதுதான் அந்த நம்ம சுசுக்கில முதல்ல சொன்ன ஏ கிராஸ். அது வந்து ரீபேட்ச். அப்படி பார்த்தாலும் அது சுசுக்கிக்கு அட்வான்டேஜ். அதனால தான் நான் அங்க பேசணும்னு சொன்னேன். இது அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்க குளோபல் லைனப்ல நிறைய பேர் இது ஒரு கன்ஃபியூஷனா சொல்லுவாங்க, எஸ் கிராஸ் ஏன் இந்தியன் மார்க்கெட்ல இல்லைன்னா. ஆக்சுவலி எஸ் கிராஸோடைய அடுத்த ஜெனரேஷன் தான் நம்ம மார்க்கெட்ல இருக்கிற கிராண்ட் விட்டாரா நைரைடர். அதை கொஞ்சம் இந்தியனைஸ்டு ஸ்டைலுக்கு மாத்தி இருப்பாங்க. நீங்க எஸ் கிராஸ் 2023 எல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சில் அவுட் தான் அங்க இருக்கும். SX4 கிராஸ்ன்னு இருக்கும். இது வந்து அவங்க ஏ கிராஸ் வந்து இதோடைய ரீபேட்ச். கொரோலா கிராஸ் நம்ம நிறைய பாட்காஸ்ட்ல பேசியிருக்கோம். டெஸ்டிங் பண்றத பார்ப்போம். கொரோலா கிராஸுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப ஹை ரைடர் இருந்தாலும் ஹை ரைடர் என்ன ஐட்ரேஷன், சுசுகி ஐட்ரேஷன். சுசுகி ப்ராடக்டை நான் வாங்க வேண்டாம், நான் ஒரு 5 லட்சம் ரூபாய், இப்போ அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா கூடுதல் தானா? நியாயமா பாருங்க. ஹை கிராஸ் வந்து எவ்வளவு ரூபா கூடுதல்? நம்ம லாஜிக் 10 லட்சம் ரூபா கூட. நான் சொன்ன 20 லட்சம் ரூபா கொடுக்குறேன். ஹைபிரிட் சிஸ்டமுக்கு வேண்டி 25 லட்சம் ரூபா. நாங்க வந்து சென்னையில இருந்த அன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு ஹை கிராஸ் போயிட்டு இருந்து எங்களுடைய கான்வர்சேஷனே ஒரு ப்ராடக்ட் அப்படி ஃப்ரெண்ட்ல போச்சுன்னா அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து ஹை கிராஸ் வந்து அதோடைய அந்த ஆர்டிகுலேஷன், அது போயிட்டு இருந்த ஸ்டைல் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆன்சன் சொன்னா இது இந்த விலைக்கு இது லாஜிக்கே இல்லை. அப்போ நான் சொன்னேன், சரி விலைக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கம்மி பண்ணா ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல அவங்க ஜெயிச்சாங்க உண்மையிலே. நம்ம இப்போ வந்து கிறிஸ்டாவும் இன்னோவும் பாக்குற அளவுக்கு ஹைவேஸ்ல வந்து ஹை கிராஸ் பாக்குறோம். இப்போ அது ஒரு சக்சஸ் தான். அந்த ஃபார்முலாவை இங்க கொண்டு வரலாம்ல. யாரிஸ் ஹேட்ச் உண்மையில என்ன தெரியும், எனக்கு நல்லா பிடிக்கும். அது யாரிஸ் இங்க ஃபெயில் ஆச்சு, அதோட பொசிஷனிங் அண்ட் பிரைசிங் தான் இங்க பிரச்சனை ஆச்சு. ஆனா ஹேட்சுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. இப்ப கிளான்ஸா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பிரீமியம் கிளான்ஸாயே பிரீமியம் தானே. கேம்ரி பிரயஸ், அது உண்மையிலே பிரயஸ் வந்து நாங்கள் ஒரு கண்டென்ட்டுக்காக ட்ரிவாண்ட்ரம்ல ஒரு பிரயஸ் கேட்டிருக்கேன். நான் வந்து ஹைபிரிட் பற்றி லேர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து பிரயஸோடைய அந்த ஸ்டோரி வந்து பயங்கரமாக பிடிக்கும். நீங்கள் டிபிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஃபேமிலியாக ட்ரிப் போயிருப்பார். அங்கே போய் வந்து அவர் ஒரு பிரயஸை ஹையர் பண்ணி, இது நான் சொல்கிற டைம் ரொம்ப முன்னாடி, அவர் அந்த டிராவலாக எழுதும்போது தான் இந்த பிரயஸ் வந்து ஃபுல் ஹைபிரிட் அப்படின்னு உள்ள கதை நமக்கு பிரயஸ் தெரியும். அது ஒரு பாக்ஸி ஷேப்பில் பேக்கில் இருக்கும். ஆனால் அது குளோபலி அவங்களுடைய ஹைபிரிட்ஸ்னாலே பிரயஸுக்குன்னு இப்போ கேம்ரியும் இருந்தாலும் பிரயஸுக்குன்னு தனி ஸ்பேஸ் இருக்கு. இப்போ எங்க இருக்கு பிரயஸ்? பிரயஸுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு தானே. முன்னாடி பிரயஸ் இருந்தீங்க, இப்போ இருக்க பிரைஸ் டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. உண்மையில இப்ப டொயோட்டாவோட கார்ஸ் எல்லாம் சிலது பார்த்து நல்லா இருக்கு. குளோபல் டிசைன்ஸ். நம்ம வரும்போது ஒரு கேம்ரியை பார்த்து சிரிச்சிட்டு வந்தால ஒரு இன்டர்மீடியட்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த பீரியட்ல கேம்ரியே நல்லா இருக்கு.
இப்போ உள்ள கேம்ரி சூப்பரா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொரோலா கேம்ரி எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் இருந்து இப்போ நம்ம ஹிண்டே சொல்றது மாதிரி கொஞ்சம் போலரைஸ்டா இருந்து. ஆனா இப்போ டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னொன்று அந்த ஹைலாண்டர் அது சரி அதை நம்ம இருக்குது. ஆனா நம்ம இப்ப மேல சொன்னதுதான் ஹைலாண்டரோட போட்டோ நம்ம போடுவோம் பார்க்க எப்படி இருக்கு. ஹைலெக்ஸ் பிக்கல்லே ஹைலெக்ஸ் என்னன்னா அது ஒரு கேஸ் ஸ்டடி பாரு. நம்ம ஊர்ல நம்ம மக்கள் வந்து அந்த பாடி ஷேப்பை நம்ம பொருளேத்துற வெஹிக்கிளா தான் பாக்குறாங்க. அது புரியுது. அது ஒரு வீட்டுக்கான ஒரு காரா இல்லை ஒரு வெஹிக்கிளா, அதுக்குன்னு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வீட்டில் அது இருந்ததுன்னா நம்ம என்ன பொருளும் அதில் வாங்கிட்டு வரலாம். ஆனால் அது நம்ம ஃபார்ச்சுனர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறப்போ ஹைலைட்ஸ் அங்கே இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அதான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார்ச்சுனரை விடைக்கும் ஹைலைட்ஸ் எவ்வளோ சூப்பர்னு சொல்லி இன்சைன் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணலாம். எட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த செகண்ட் கேபினுடைய சீட் வந்து ரெக்லைன் பொசிஷன் இல்லாமல் கொஞ்சம் வெர்டிகலாக இருக்கிறத தவிர அது உண்மையிலே ஃப்ரண்ட் 2 சீட்டுன்னா சூப்பராக இருக்கும். அதில் எவ்வளவு ஆல்ட்ரேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது லீகல் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம். கனோப்பி போடலாம், அதில் மற்ற பாக்ஸ் போடலாம், என்னென்ன பண்ணலாம். டேனிக்கு எப்பவுமே ஒரு ஃபீல் என்ன ஃபீலை வச்சு என்ன இல்லையா, அதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு கட்டத்தில் நம்ம க்ரோ ஆகும்போது வாங்கலாம் இல்லையா. நம்ம எல்லாம் அப்படி நினைச்சா நம்ம நடக்கிறோம். கியா கியா கியால வந்து பிக்காண்டோனி எப்படி தெரியுமா, இந்தியாவில் வந்து கியாவுடைய லைனப்பில் அந்த ஹேட்ச் வந்து ஒன்று மிஸ் ஆகுது. கியாவில் வந்து நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த பிக்காண்டோனி ஃபோட்டோஸ் போடேன், அந்த ஒரு யூனிக்கான ஆனால் அழகாக இருக்கு, குர்க்கியான ஆனால் அழகாக இருக்கு. ஆனால் லுக்ஸாக சப்ஜெக்டிவ், சிலவங்களுக்கு பிடிக்காத இருக்கலாம், அதை அவங்க கொண்டு வந்திருக்கலாம். கியாவோட கரண்ட் சினாரியோ எப்படி தெரியுமா, கியா வந்து ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்தாங்க. எங்கேயோ அவங்களுக்கு இப்போ வந்து ஸ்லிப் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இருக்கு. அப்போ லைன் அப் தான் இன்னும் இல்லை. அது என்னன்னா இப்போ இந்த எஸ்யூவிஸ் கிராஸ் ஓவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாரும் அதை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அது சேச்சுரேட் ஆக தொடங்கியாச்சு. ஏன்னா ஓவர்லோட் ஆயாச்சு. இப்போ யாராவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் இவங்க இப்போ ஹேட்ச்பேக் மார்க்கெட்டை பார்த்தா நல்ல ஹேட்சஸே இல்லை. பிரீமியம் ஹேட்ச் சொன்னா 3 ப்ராடக்ட் இருக்கு மொத்தமே. 3லயும் நமக்கு கன்வின்சிங்கா சரி அந்த ஒரு ஹேட்சுக்கு ஃபீல்ல இப்போ யாராவது அதுல ஒரு நல்ல கார் எல்லாம் கொண்டு வரலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம இதை பண்ணா இது வந்து வெளியில எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் போது இப்போ நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட் பேசுறோம்னு வச்சுக்கேன், இங்க ஒரு டைட்டில் ஸ்பான்சர் கிடைச்சா இந்த பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறது மாதிரியாக அவங்க யோசிக்கிறாங்க. இதை இங்க நஷ்டம் வந்தா இது அங்க விற்க முடியுமா, அப்படி இல்லையே மார்க்கெட். அப்படி பார்த்தா குளோபலி யார் என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எவ்வளோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்க எடுத்திருப்பாங்க. மிடில் ஈஸ்ட்ல டொயோட்டாவுடைய சேல்ஸ் ஸ்லைட்டா லோ ஆன நேரம் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹிண்டே கியாவும் கொண்டு போட்டு மிடில் ஈஸ்ட் மார்க்கெட் பிடிச்சாங்க. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு பிராண்ட் க்ரோ ஆயிட்டு இருக்கும்போது எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய விஷயங்கள் ஹிட் ஆகும். க்ரோ ஆகி ஒரு லெவல் வந்த பிறகு யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. அதான் இவங்க அது என்ன நான் உன்ட்ட சொல்லுவேன் தெரியுமா, பணம் வந்து சேர்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கஞ்சத்தனம் காட்டாம செலவு பண்ணணும் அப்படி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பணம் சேர ஆரம்பிக்கும் போது நம்ம ஹியூமனுடைய ஒரு ஃபீலிங் என்னன்னா நிறைய கஞ்சா ஆயிரும். அது மாதிரி தான் இவங்களுடைய பிரச்சனை. இது ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை, இது ஒரு ஸ்டோனிக் உண்மையில ஒரு அழகு பார்த்துக்க. இல்லை நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்க ஜென்வனா சொல்லுங்க. ஜென்வனா தான் எல்லாம் பேசும், என்னாலும் கொஞ்சம் கூட க்ளோஸ் டு ஹார்ட்டா சொல்லுங்களேன். நமக்கு இந்த க்ளோன்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு போர் அடிச்சுதா மார்க்கெட்ல? மொத்த ப்ராடக்ட்ஸ் அதாவது இப்ப கிரெட்டா இருக்குது, கிரெட்டாவே தான் செல்டாஸ்ன்னு இருக்கணும்னு இப்ப அவசியம் இல்லை. நம்ம மார்க்கெட்ல ஹை ரைடர் இருக்குது, அது கிராண்ட் விக்டாராவா இருக்குன்னு திருப்பி அதுவும் விக்டாரிஸா இருக்குன்னு நமக்கு அவசியம். இப்போ அட்லீஸ்ட் விக்டாரிஸ் ஆகுது, நாங்க அதுக்கு ஒரு அட்வொகேட்டா பேசல, ஒரு சின்ன ரூட் சேஞ்ச் இருக்குது, அதை மாருதியை நம்ம அக்ரி பண்ணலாம். பொதுவா மாருதி என்ன பண்ணியிருக்காங்க, கிராண்ட் விக்டாராக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் தான் கொண்டு வந்திருக்கணும். இது ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டாய்குன் குஷாக்க பாரு, அதுதான். அப்போ நமக்கு வந்து இந்த லைனப்ல இவ்வளோ கார்ஸ்ல 3 கார்ஸ் புதுசா இருக்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகாம ஏதோ ஒரு கட்டத்துல நான் உன்கிட்ட வந்து க்ளோன்ஸான்னு கேட்டா நீ வேற ஒரு டைலாக் சொல்ல, அதனால யாருக்கும் திருப்பி நான் அதை வந்து அப்படி சொல்லாதேன்னு சொல்லி தான் கேட்கல. அன்னைக்கு ஒருக்கா சொன்னான். அதனால அது ஒரு போர் அடிச்ச ஃபீல் இருக்குல்ல. அப்போ வெரைட்டி வந்தா நல்லா இருக்கும். அது
எப்படி சொல்ல, அது உண்மையிலே நான் சொல்றது நம்ம கொஞ்சம் ஏர்லியராக பேசுறது மாதிரி இருக்கும். இந்த நம்பர்ஸ் விற்கிது இல்லை, இந்த சோ கால்டு இந்த மிட் சைஸ் எஸ்யூவியோட நம்பர்ஸ் விற்கிது இல்லை, இந்த நம்பர்ஸ் வித்துட்டு இந்த நம்பர்ஸ்ல இருந்து அப்கிரேட் ஆகுற ஒரு பீரியட் வரும். ஒரு 4 வருஷம் பார்த்துக்கிடுங்க. நம்ம ப்ரெடிக்ட் பண்ண சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு மேனுஃபேக்சரருக்கு சொல்லியிருந்தேன், அந்த மேனுஃபேக்சரர் இவ்வளோ நம்பர்ஸ் விடுற சேல்ஸில் அவங்களுக்கு சர்வீஸில் பிரச்சனை வரும். சர்வீஸை தாண்டி இப்போ ஒரு ப்ராப்ளம் அவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பார்ட்ஸோடைய இஷ்யூவில் எந்த ஃபாரமுக்குள்ளே போனாலும் அந்த கூலர் இஷ்யூ வந்து பெருசாக வருது. இதே மாதிரி தான் சொல்கிறதுக்கு நான் டாட்டாவை தான் நம்ம சொல்கிறோம். இதே இதுதான் இந்த லைனப்போடைய கதையும். இந்த லைனப்போடைய ஸ்டோரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்கிரேட் ஆகுறதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் போது திருப்பியும் நம்ம அதே லைனப்பையோ இல்லை அதுக்கு இன்னொரு க்ளோனையோ வாங்க வேண்டிய ஒரு கட்டம் வரும். அதில் தான் மகேந்திரா வந்து லீடில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, நம்ம அவங்க இப்போ நீங்கள் இப்போவே அவங்களுக்கு அடுத்த இப்போ ஹுண்டாய் வந்து சொன்னாலும் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. மகேந்திராக்கு ஒரு 5 வருஷத்துக்கு லைன் அப் அப்படி ஃபிக்ஸ் ஆயாச்சு. அது ஒரு வெர்சடைலான சேசி வர வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்போர்டேஜ் அதுவும் ஒரு கிளாஸ் கார். பார்த்துக்க, மிடில் ஈஸ்ட் போனால் இதெல்லாம் பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட்ல நம்ம எல்லா கண்ட்ரிலையும் பார்க்கலாம்னு சொன்னாலும் மிடில் ஈஸ்ட்ல இதுக்குலாம் தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீரோ, எக்ஸீடு, கியாட்ட நிறைய சூப்பர் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அவங்க அந்த 2 டைவர்சிஃபை பண்ணலாம். இப்போ கியாவுக்கு உண்மையிலே ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. இனிமே ஹிண்டேயோடைய ஸ்டைலை பிடிக்காம இவங்க தனியாக தான் போகணும். நம்ம இது வரைக்கும் அவங்க கிளவர்னு சொன்னோம். ஆனால் கிளவர்னு சொல்லி ஒரு ஆளு திடீர்னு இனி கிளவரா மட்டும் இருந்து அப்படி இருக்க முடியாது. அவங்க இன்னும் இனோவேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து இன்டீரியர் எவ்வளோ முக்கியம்னு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதில் இது இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளோ, அதே மாதிரி நீ எக்ஸ்டீரியரில் இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்டீரியரில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது பாயிண்ட். அது உண்மையிலே அதுதான். இல்லை, இன்னொன்று பீப்புள் வந்து இப்போ எனக்கு ஒரு இது என்னன்னா, நேரமே இனி வந்து இந்தியன் மார்க்கெட்டையும் குளோபல் மார்க்கெட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதில் பெரிய அர்த்தம் இல்லை. அதுதான். ஏன்னா பீப்புள் வந்து குளோபல் கார்ஸ் பார்க்காது, வேற கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணி அங்கே உள்ள கார்ஸை பார்ப்பாங்க. அப்போ என்ஜின் சைடு ஓகே, இங்கே வந்து நமக்கு அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் டிசைன் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணால் எப்படின்னு தெரியல. நீ சொல்ல பாயிண்ட் 100% அக்ரி பண்ணலாம். ஏன்னா ஒரு கேட்கெட் லான்ச் ஆகுதுன்னு வையன், முன்னாடி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஓல்டர் வெர்ஷன் தான் இந்தியாவுக்கு எப்போவுமே இருக்கும், ஹையர் வெர்ஷன் குளோபலி இருக்கும். நம்ம அதுக்கு எக்ஸிட்டட் இல்லை, அதை எப்படி சொல்றது, இப்போ அப்படிதான் இருந்து. இப்போ சாம்சங்ல இங்க ப்ராசஸர் வந்து இங்க ஒரு ப்ராசஸர் இப்ப அவங்க அதை இங்க கொண்டு வந்தாச்சு. ஏன்னா பீப்புளுக்கு தெரியும் அங்க அதை வித்துட்டு தான் வைக்கும். ஏன்னா நிறைய நம்ம ஏதோ ஒரு ரீசெண்டா ஒரு ப்ராடக்டோடைய லான்ச்சுக்கு இதுக்கு ஒன்று கேட்டோம் தெரியுமா, நிறைய பேர் குளோபலி டிராவல் பண்றாங்க, இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ஐடில எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்க நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. இன்னொன்று, முன்னாடி எல்லாம் அவங்க வேலைக்கு போனாலும் ஒரு இடத்துக்கு போவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, வருவாங்க. ஆனால் நம்மளை பார்க்குற கேட்குற பீப்புளில் இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பார்ட்டில் ஃபுட்டும் லொக்கேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த அளவுக்கு கார்ஸ் இருக்கு. இப்போ டாக்டர் அனூப் இருக்கார்ல, அவர் வந்து ரீசெண்டாக யூகே போயிருந்தார். அவர் அங்கேருந்து எனக்கு கொஞ்சம் கார் ஃபோட்டோஸ் அனுப்பினார் பாரு. அதோட ஃபீல், அதாவது அவங்க டைம்லேயே ஒவ்வொரு காரை கிளிக் பண்ணணும்னா அப்போ அந்த டைமில் எவ்வளோ நேரம் காருக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி என் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது தான் அந்த கேப். எக்ஸ்டீரியரை வந்து ரீஎன்ஜினியரிங் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜென் அக்டாவியாவை நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிஃபைன் பண்ண சொன்னால் ஒவ்வொரு நூக்கான் கார்னராக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆனால் நீ ஸ்கோடாவை குறை சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஜென் ஆகலாம், அடுத்து எம்கியூபி வந்ததுக்கப்புறம் ஆகலாம். இப்போ நான் ஒரு அக்டாவியா வந்து தெரியுமா, அதுக்கு கேரக்டர் இருக்குது. அந்த பையஸுக்கு, அந்த ஏரோடைனாமிக்ஸுக்கு, அந்த ஸ்டைலுக்கு என்ன பண்ணணும். ஆனால் அவங்க இந்தியனைஸ்டு வெர்ஷனாக கொண்டு வந்த கைலாக்கிலையும் குஷாக்லையும் அது மிஸ் ஆகும். அதான் பாயிண்ட். ஆனால் பெட்டர், கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கு. ஹாண்டால வந்து ஜாஸ் இருக்கு. இப்போ ஹோண்டானால நான் ஒரு டீப் பிரீத் எடுத்தாச்சு. என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஹோண்டா ஏன் ஜாஸ் கொண்டு வரல? அந்த இப்போ சைஸ் 4.5. ஹோண்டாக்கு பிரியோல இருந்தே இப்ப ஸ்பேஸ் இருக்கு, பிரியோ இருக்கு. இல்ல ஜாஸ் வந்து லெங்த் கூட 4 மீட்டர் இல்ல, அது சப் 4 மீட்டர் ஆக்கி தானே WRVன்னு வச்சிருந்தாங்க. 4 மீட்டர் தான் சூப்பர் ஹேட்ச். அது அதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இருக்குது. என்ன அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் மார்க்கெட்ல வந்து சேல் ஸ்லோ ஆச்சு, எக்ஸ்போர்ட்ல ஸ்கோப் இல்லையா, உடனே ஆக்ஸ் பண்ணும். ஹோண்டா உடைய ஃபார்ச்சூன்ஸுக்கு ரீசன் வந்து உண்மையிலே அது டீப்பா யாராவது ஒருத்தங்க வந்து அதை
லேர்ன் பண்ணாதான் நமக்கு உள்ள என்ன நடந்தது. இது வரைக்கும் யாரும் அதை பத்தி உள்ள நடந்தது பேசல. ஏதோ பயங்கரமான ஒரு குழப்பம் அங்க நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அது அதுல ஜாஸ் எல்லாம் இன்னைக்கு வேணும். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு செட் ஆஃப் பையர்ஸுக்கு வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் வேணும், எல்டர்லி பேரண்ட்ஸுக்கு வேணும். பட்ஜெட் எங்கே கொண்டு போக முடியாது, மிட் சைஸ் வரைக்கும் கொண்டு போக முடியாது. அவங்களுக்கு எப்படி நம்மளால பலினோவையும் கிளான்ஸாவையும் i20யையும் ஆல்ட்ரோஸையும் சொல்ல முடியும்? ஜாஸுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஜாஸோடைய மேஜிக் சீட் ஆகலை. இதெல்லாம் இன்னைக்காக மார்க்கெட்ல இருந்திருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, நம்மளுடைய க்ளோரியஸ் பீரியட் வந்து அந்த 15-17 முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு எப்படி எல்லாம் கார்ஸ் இருந்து. இப்போ மொத்தம் இருக்கிறது ஒரு ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ், கொஞ்சம் இன்டீரியர்ல அது ஒரு டிசைன் கிராஸ் ஓவர்னு சொல்லக்கூடிய டிசைன். இல்லை ஜாஸ் வந்து எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு இப்போ சரி ஒரு ஜாஸை எடுத்துட்டு இப்போ உள்ள ஒரு சப் 4 மீட்டர் 20 லேக் காரை எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணா அதுக்கு கம்ஃபர்ட், அதுக்கு ஸ்பேஸ், அதுக்கு ப்ராக்டிகாலிட்டி பார்க்கும்போது ரூமியர் கேபின் சூப்பராக நம்ம அந்த சோஃபாவில் இருக்கிறதோடைய கார் லைக்கான சீட்டு, நல்ல டிஎல்ஓ, பேலன்ஸ்டு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங், டியூரபிள், ஒரு குளோபல் ப்ராடக்ட். ஃபிட்டு தான் அது, குளோபலி அதுக்கு பேர் ஃபிட்டு. இங்கே வந்து அது ஜாஸ், வேற என்ன வேணும்? அதை வந்து WRVன்னு சொல்லி கிராஸ் பண்ணி விற்றாங்க, தப்பு இல்லை. நம்ம அந்த ப்ராடக்டை வந்து சரி ஹோண்டாட்ட எதிர்பார்க்கல. அப்படி இருந்தா கூட ஜாஸ் இந்தியன் மார்க்கெட்ல வச்சிருந்தேன். இன்னொன்னு இந்த ஹேட்ச்பேக்ல கொடுக்க ஸ்பேஸை இந்த சப் 4 மீட்டர்ஸ்ல கொடுக்க முடியாதுல்ல அந்த டிசைன்ல, வாய்ப்பே இல்லை. அதான் நான் சொல்லல, இந்த என்டையர் சப் 4 மீட்டர் வரைக்கும் ஜாஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆட்களுக்கு இமேஜினேஷன்ல தான் இது பெரிய ஸ்பேஸ் மாதிரி தெரியும், ப்ராக்டிக்கலா வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த அண்டர் தை சப்போர்ட் கம்மி அது இதுன்னு சொல்லுவாங்க. ஜாஸ்ல போய் உட்காந்து பார்த்தா அண்டர் தை சப்போர்ட் இல்லை. இப்போ சப் 4 மீட்டர் நமக்கு இப்போ கன்சல்டேஷன் வர பீப்புள் பேசும்போது பாதி சப் 4 மீட்டர் கார்ஸ்ல அவங்க என்ன சொல்லி ரியர்ல ஸ்பேஸ் இல்லை. இத்தனை வருஷம் இவ்வளவு ஹேட்ச்பேக்ஸ் இருந்து எதுலையாவது யாராவது ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களா? இது வரைக்கும் 18 லட்சம் 20 லட்சம் ரூபா கொடுத்து சப் 4 மீட்டர் வாங்கி ஸ்பேஸ் இல்லை. இதுதான் ப்ராப்ளம். இதை தான் நம்ம பேசுறோம். HRV, CRV, ZRV, ஹைபிரிட், பிளக்இன் ஹைபிரிட் என்னெல்லாம இருக்கு. இல்லை அது நம்ம என்னன்னு சொல்றது, அதாவது சரி எலிவேட் வந்து அவங்களுக்கு இப்போ புரிஞ்சு அதில் ஒரு சின்ன மிக்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் ஆயாச்சு. எதுக்கு அவங்க வெயிட் பண்ணுறாங்க? எலிவேட் 23 24 23 தானே? 23 வருஷம் 2 ஆயாச்சு. ஹைபிரிட் வரல, இவி வரும்னு சொன்னாங்க, வரல. அடுத்து ஒரு நியூ நேம் பிளேட் வருதான்னு பார்த்தா இல்லை. அப்போ இல்லை ஹோண்டாக்கு அடுத்த அப்டேட் சொன்னேன் இல்லை, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஹோண்டாவில் R&D இந்தியாவில் ஏதாவது ஒர்க் ஆகுதா? ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அது பண்றாங்க, நான் டவுட்ல கேட்கறேன். சீட் கவர் தைக்க கொஞ்சம் வேலைக்கு வச்சிருக்கேன்னு இல்லடா, நான் சீட்டு மட்டும் தான் மாறுது. நான் வந்து ஒரு டவுட்டா கேட்கறேன். இது வந்து கிரிட்டிசிசமா எடுக்காதீங்க. ஒரு ப்ராடக்டை கேமஃபிளாக் பண்றதாவோ, ஒரு ப்ராடக்ட் ட்ரேட்மார்க் பண்ணதாவோ, ஏஆர்ஐக்கு டெஸ்டிங் கொடுத்ததாவோ நம்ம எங்கேயுமே கேட்கல. அப்போ அப்படி ஒரு குளோபல் மேனுஃபேக்சர். ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் ஓடிட்டு இருந்து பார்த்தியா, ஒருத்தர் தலைமுடியெல்லாம் நம்ம ஸ்டைலில் வச்சு ஹோண்டாவுடைய ஒரு 82 இயர் ஓல்டு டிசைனரோடைய ஃபோட்டோலாம் ஓடிச்சு. எல்லாருமே வந்து ஹோண்டா ஃபேன்ஸ் அதை கொண்டாடி ஷேர் பண்ணாங்க. அப்போ அந்த பிராண்ட், நான் சொல்ல வர்றது, அந்த ஒரு டிசைனருக்கு இவ்வளோ வேல்யூ கொடுத்தாங்கன்னா அந்த பிராண்ட் நல்ல ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தா எப்படி இருக்கு? நிசானை வாங்கணும்னா அந்த பைசாய்க்கு 2 கார் செஞ்சு விட்டுருக்கு. இந்த சிட்ரன் வாங்க போமா சிட்ரன் இருக்குமான்னு கொஞ்சம் பேர் பயப்படணும். இல்லை ஹாண்டா வாங்க போமா தான் பயப்படணும். சிட்ரன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கா? இப்போ சிட்ரனாவது சர்வீஸ் இருக்குன்னு சொல்ல முடியும்னு தோணுது. ஆனா ஹாண்டா தூங்கிட்டு இருக்கேதை பார்த்தா சர்வீஸ் டீலர் எவ்வளவு நாளைக்கு தான்? இப்ப நீ டீலர் இதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய டீலர்ஷிப், எல்லா பிராண்ட்ஸோட பெரிய டீலர்ஷிப், ஒவ்வொரு ரோல் அடிக்கடி விட்டு இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய அன்னைக்கு லைன் அப் அப்படி இருந்தது. எல்லாமே பெரிய டீலர்ஷிப் தானே நம்ம பாக்கியது, எல்லாமே டீலர்ஷிப் தான். அடுத்து இந்த N1 ஒரு குட்டி ஈவி, அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்காக பேசும்போது இந்த நோட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த 1ன்னு சொல்லி தான் பேரன்னு சொல்லுவேன் தான் வருது. அது ஹோண்டா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இதுக்கு இப்போ எலிவேட்டில் ஈவி பண்ணுறது லாஜிக்கா, இல்லை ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஈவி பண்ணுறது லாஜிக்கா? இப்போ JSW MGன்னு சொல்லக்கூடிய கம்பெனி இங்கே சஸ்டெயின் ஆக காரணமே காமெட் தான் இந்த பீரியட்ல. இல்லைன்னா காமெட் அந்த டைம்ல அவங்க கொண்டுறலன்னா வின்சர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. கம்பெனி இழுத்து சாத்திட்டு தான் போயிருக்கணும். ஹாண்டால அந்த ஈவினா உடனே வைப்பாங்க. எவ்வளவு மிஸ். ஹோண்டால வந்து ஒரு புதிய டீம் எடுங்களேன். எங்க மோட்டோ ஃபேமிலில கொஞ்சம் பேர் பார்க்க வாங்க ஆள் இல்லைன்னா இல்ல, யாராவதுக்கு ஷேர் பண்ணட்டும்.
நம்ம மோட்டோ ஃபேம்ல நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஹோண்டாய் நம்ம நிறைய போட்டாச்சு. யாராவது இருந்தா ஒரு மொத்த டீமை எடுத்து ஒரு 2 வருஷத்துல ஹோண்டா என்ன சொல்றது திருப்பி வந்தாலும் பீப்புள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோண்டாட்ட அவ்வளவு எமோஷன். இது வந்து இப்போ இந்த E20 பிரச்சனை வந்தப்போ இவங்க 2010 சிவிக்ல அவ்வளோ இப்போவே அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியதுக்கான ஸ்கோப் இருக்கு. நாங்க எப்படிப்பட்ட பிராண்ட், அது என்ன பின்னாடி ஒரு பச்சை கலர்ல வென்ஷீல்ட்ல E10 E20 அப்பவே ஒட்டியிருப்பாங்க. இதுல என்னன்னா நான் பர்சனலி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா லைஃப்ல எப்பாவது ஒரு தடவை ஒரு ஹோண்டா ஓன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்து. எப்போ முன்ன வே பேக் அந்த ஆசைக்காவது ஒரு கார்ஸ் வந்து நீங்க கொண்டு வாங்களேன். அடுத்து பைலட் எஸ்யூவி, பாஸ்போர்ட் எஸ்யூவி, அது ஒரு இன்னோவேஷனுக்கு மட்டும் சொல்றேன். நீ அந்த வீடியோ கிடைக்குதான் பாரு, பேக் டோரை மட்டும் பல சைஸ்ல திறக்கலாம். நீ வந்து பாதி திறக்கலாம், வெர்டிக்கலி இப்படி பாதி திறக்கலாம், ஃபுல்லா லிஃப்ட் பண்ணி திறக்கலாம். அதாவது அந்த வேகன் ஸ்டைல்ல எவ்வளோ இன்னோவேஷன்ஸ் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே வந்து மொபிலி ஒன்று கொண்டு வந்தாங்க. யாரை பேஸ் பண்ண தெரியுமா? அமேஸ் பிரியோ பேஸ் பண்ணி, அது திருப்பி போகலன்னா BRV கொண்டு வந்தாங்க. அது ஃப்ளாப் ஆனோன்னா அந்த ஸ்பேஸே நிப்பாட்டி. இப்போ ஹோண்டாக்கெல்லாம் ஹோண்டாவுடைய ப்ராடக்ட் இதில் இருக்கிறவங்க என்ன ஸ்பேஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா ஒன்றுமே கண்டுபிடிக்கண்ட, ஒரு நிமிஷத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய கேப் இருக்கு அவியலுக்கு இருந்த. இப்போ ஒவ்வொரு காரை இப்போ ஒரு காரை டிஸ்கன்டினியூ பண்ண ஒரு ரீசன் இருக்கு. இப்போ நிறைய கார்ஸ் டீசல் என்ஜின்ஸ் இருந்து டிஸ்கன்டினியூ பண்ண, இவங்கள்ட்ட பெட்ரோல் தான் இருக்கு. அப்ப எதுக்கு பிரியோயும் ஜாஸையும் இதான் நியாயமா பார்த்தா இவங்க தான் இப்ப லைன் அப்ல நிறைய வண்டி வச்சிருக்கணும். மார்க்கெட் பெட்ரோலுக்கு சுவிட்ச் ஆன நேரம். இப்போ இந்த E20 பிரச்சனை எல்லாம் வந்த போது ஹோண்டாவுடைய லைன் அப் ஸ்ட்ராங்கா இருந்தா ஹோண்டாவுடைய நம்பர்ஸ் வந்து 2-fold 3-fold ஆயிரும். நம்மளே தைரியமா சொல்லலாம் இதெல்லாம் E40 இருக்கு வாங்குங்கன்னு சொல்லி E30 இருக்குன்னு சொல்லலாம். ஹோண்டா Volkswagen ID3 ID4 ஆக்சுவலி அதுதான் நம்ம என்னன்னா இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு இவ்வளோ நாளைக்கு உள்ள மைலேஜை கொடுத்தா, மைலேஜ்னு சொல்லக்கூடிய நாங்கள் சொல்றது சேல்ஸை, அது லாங் டேர்மில் அது நிற்காது. அக்ரீடா? அப்போ லைன் அப்பில் ஒரு சேஞ்ச் வரணும். இப்போ அவங்க எப்படி தெரியுமா ஒரு கம்ஃபர்ட் ஸ்டேஜுக்கு வந்து நிற்காங்க. நம்பர்ஸ் வந்து பரவாயில்ல 2 பேருக்கும் போயிட்டு இருக்கு. கைலாக்கோடைய நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பைக்கை கொடுத்துருக்கு. ஆனால் இதுல இருந்து அடுத்து அப்கிரேட் ஆகிறோம். இப்போ இந்த 4 வருஷ ஸ்கீமில் நிறைய பேர் கார்ஸ் வாங்குவாங்க. ஐடியில் இருக்கிறவங்க, சில கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீடம் இருக்குது, இன்னொரு வண்டி வாங்கலாம். கம்பெனி சப்போர்ட் பண்ணும், இன்ட்ரெஸ்ட்டு லாபமாக இருக்கும், ரோட் டேக்ஸ் இன்சூரன்ஸும் கம்பெனி பார்த்துக்கிடும், டாக்ஸேஷனில் லாபம் இருக்கும். இப்போ குஷாக் டைகன் வச்சுருக்கிற ஒருத்தரன்னு வச்சுக்கேன், அவர் அடுத்து எங்கே போவார்? டீராக்கும் இவங்களுடைய டிக்வானும் அதெல்லாம் இங்கே ஸ்கோப் இல்லை, அங்கே இருக்கு. அதுக்கு இடையில ஒரு ப்ராடக்ட் வேணும். அதுக்கு வந்து சரி ஐடியா லோக்கலைஸ் பண்ணலாம். அது 20 ஆட்டோ எக்ஸ்போல வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே பிளாட்ஃபார்மை வாங்கி நம்ம ஆளு வந்து 2 ப்ராடக்ட் ஆல்ரெடி சூப்பராக வித்துட்டு இருக்காங்க. இங்கிலோ அது எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது தானே. அதுதான் அது ஒரு மிஸ். அடுத்து நம்ம நிறைய பேசியாச்சு போலோ. அதான் அது அவங்கள யார் ஸ்டாப் பண்ணுறான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை எல்லாரும் ஏன் இங்கே யாரும் நல்ல ஹேட்ச்பேக் வைக்கல எனக்கு அது தெரியல. ஒரு கால்ஃப் ஜிடிஏ ப்ரீமியமாக விற்க முடியும்னா டிக்வானுக்கு ஒரு ஆர்லைன் கொண்டு வர முடியும். ஏன் போலோவை நீங்கள் கையில் போலோ எதுக்கு அவங்க நிறுத்தணும்? அதே போலோ டிசைனே மாத்தாம அப்படியே அந்த 1 லிட்டரை வச்சு வித்துட்டு இருந்தாலும் மாசம் ஒரு 1500 இப்ப இருக்கிற சில விற்கும். 1500 கூட விற்கும். 1000 வண்டியாவது விற்காதா மினிமம்? PQ25 வெளியெடுத்தாங்க. அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் இங்க வேண்டான்னாச்சு. சரி PQ20 அதே சில்லோட்டை வச்சு MQB A0i மாத்துங்க. அதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குன்னா ஆல்ரெடி நீங்க 2-3 ப்ராடக்ட் இல்ல 5 ப்ராடக்ட் அதுல பண்றீங்க. அதை வந்து இந்த சைஸு கூட மாத்தணும். ஆன்சன் சொன்ன மாதிரி கைலாக் பண்ணலாம்னா இது ஏன் பண்ண விடாது இல்லையா? எவ்வளவு அது போலோவை நீங்க வந்து போலோ இஸ் அ போலோ எனி டே. போலோவை நம்ம வந்து இந்த அக்டாவியா மாதிரி அது ஒரு குளோபல் கார் ஆகும். எனக்கு தெரிஞ்சு போலோ வந்து 2010 வேர்ல்டு கார் ஆஃப் தி இயர் வாங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஒட்டி இருக்கும் 2010 தான் இருக்கணும். அப்ப இன்னைக்கும் அது வந்து ஏஜ் ஆகல, அது அப்படிதான் இருக்கு. டி கிராஸ் ஒன்று இருக்கு, அது அந்த டாய்கனோட ஒரு கிராஸ் மாதிரி. அடுத்து அந்த டவுராக் வந்து நம்ம ஷெவர்லே ஜீப் டீலர்ஷிப்ல 10 ரெஜிஸ்ட்ரேஷன் டவராக் நிற்கும்.
ட்ரிவாண்ட்ரமில் நான் முன்னாடி ட்ராவல் பண்ணும்போது அதை பார்த்தாலே அது ஒரு சந்தோஷம். அதோடைய ஸ்பேர் வீலை மவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற அதை ஒரு ஃபோட்டோ இடம். அதோடைய அந்த ஸ்பேர் வீலுடைய மவுண்ட் வந்து இந்த அவஞ்சூரா வச்சிருக்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டைலில் இருக்கும். அதெல்லாம் அன்னைக்கு பண்ணாங்க இல்லையா? சரி, இப்போ நம்ம பசாட் கேட்கல, நம்ம ஜெட்டா கேட்கல, மார்க்கெட் போச்சு, இனி செடான்ஸுக்கான ஸ்பேஸ் கம்மியாச்சு. ஆனால் இதெல்லாம் இப்போ இல்லை இருந்திருக்கணும். போலோக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறது அவங்கள எப்படி தெரியல? எப்படி தெரியல? டேனிக்கு போலோவில் இருந்து வெளியே வர முடியல. அவனுக்கு பாரு கோவத்தை பத்தியா? இல்லை, அந்த வெர்டஸ்ல 1 லிட்டர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு போலோவில் 1 லிட்டர் வச்சு இது பண்ணலாம். எவ்வளோ நேரம் அதுக்கெல்லாம்? அடுத்து ஸ்கோடா ஃபேபியா. அதேதான் போலோவுடைய ஸ்டோரி. இதே சேசிஸ்ல இதே இதுல அப்படி சில்லவுட்டை மட்டும் ஃபேபியாவா மாத்தினாங்க. லுக்ஸில் வந்து ஃபேபியா தான் பிடிச்சிருக்கு. அது இப்போ ரீசன் அந்த 130 ஒரு எடிஷன், லிமிடெட் எடிஷன் விட்டணும். அடுத்து அங்கே வந்து கமிக் கரோக் அந்த எட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா உண்மையிலே எட்டி எல்லாம் இப்ப இருக்க வேண்டிய ப்ராடக்ட் இல்லை. நம்ம அன்னைக்கு எட்டியோட கண்டென்ட்ல இதை பேசியிருந்தோம். 4x4 கேப்பபிள், அந்த ஹேல்டெக்ஸோடைய அந்த டிஃப்ரென்ஷியல் சிஸ்டம், என்ன சொல்கிறது, அதாவது மார்க்கெட் இல்லாத நேரம் இதெல்லாம் வே ஹெட் ஆஃப் மார்க்கெட்டாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்கோப் இருக்குது, பீப்புளுக்கு அவேர்னஸ் இருக்குது, வாங்குறதுக்கு ஆசை இருக்குது. இன்னைக்கு இந்த லே லடாக் ட்ரிப் எல்லாம் போகிறாங்கல்ல, எல்லாம் பியூர் எந்தூசியாஸ்ட். அவங்களுக்கிட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போகும். நம்ம போகும்போது நமக்கு யூஸ் ஆகும். நான் சொல்கிறது, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் நெக்ஸானையும் இந்த பிரஸ்ஸாவையும் சோனட்டையும் வென்யூ எல்லாம் கொண்டு போட்டு அங்கே ஓட்ட முடியும்னா பியூரான எந்தூசியாஸ்டுக்கெல்லாம் இந்த மாதிரி மாடல்ஸ் இருந்ததுன்னா அது வாங்குவாங்க. இல்லை, இன்னொன்று இந்த 5-7 இயர்ஸில் இப்போ நம்ம இந்த தீபாவளிக்கு எத்தனை பேர் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ ஹைவே டிரைவ் அவ்வளோ இதாகிடுச்சு. அப்போ அதுக்கு ஏற்ற கார்ஸை இவங்க டிசைன் பண்ணி இறக்கணும். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரியோடைய கதை வந்து மேபி வந்து ஒரு 2027 இதோடைய எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்டில் தெரியும். நிறைய செட் ஆஃப் பையர்ஸுக்கு அடுத்த அப்கிரேட் இல்லாமல் நிறைய பேர் பீப்புள் இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த டைனாமிக்கே மாறுதுன்னு நேரமாக பீப்புள் வந்து இப்போ ஒரு கிராஸ் ஓவர் வாங்கினாலும் இவங்க ஹைவே ட்ரிப்ஸ் எல்லாம் பெருசா போக சான்ஸ் இல்லை. அப்ப இவங்களுக்கு ஊர்ல ஓட்டம் அந்த இதெல்லாம் பெருசா தெரியாது. இப்ப வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு கார்லாம் அங்க இருந்து இங்க வரும்போது இவங்களுக்கு அந்த இது ஃபீல் ஆகும். கண்டிப்பா. ஏன்னா பர்சனல் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? பர்சனல் மொபிலிட்டி வந்து எவ்வளோ ஒரு நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம ஹைவேஸ்ல. ஏன்னா என்னுடைய ஞாபகம் 2010-11 காலகட்டத்திலிருந்து நம்ம டிராவல் பண்றோம். இப்போ எல்லாம் நம்ம சென்னையிலேருந்து ஒரு நாளுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆக காரணமே எப்படி அங்கேருந்து வெளியே வர்றதுன்னு உள்ள பயத்தில் தான். நேட்டையிலேருந்தே அந்த லோடு தெரிய ஆரம்பிச்சாச்சு. அப்போ எல்லாருமே பர்சனலி காரில் போகிற ஒரு இப்போ இவங்க ஒரு அப்கிரேட் வரும்போது இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பா. அதே தான், இனி கம்ஃபர்ட்டு, டிரைவிங் டைனாமிக்ஸ், இதெல்லாம் தான் எஃபிஷியன்சி, பிராண்ட் வேல்யூ, டியூரபிலிட்டி, அதுக்கு குளோபல் ப்ராடக்ட் எதிர்பார்ப்பாங்க. எல்ட்ராக் ஈவி வந்து எல்ட்ராக் ஈவி வந்து ஸ்கோடா லோக்கலைஸ் பண்ணணும் கண்டிப்பா. காட்டினாங்க, அது எப்போ வரும்னு தெரியல. ரெனால்ட் 5, ரெனால்ட் 4 ஈவி. ரெனோ பற்றி நான் ஒன்று சொல்லும்போது, இப்போ இருக்கிற கார்ஸ் ஒன்று ஒரிஜினல் ரெனோ கார்ஸே கிடையாது. அது வந்து ஹார்ஷாக எடுத்தா ஹார்ஷா. ஏன்னா ரெனோடைய லைனப் ஒரு காலகட்டத்தில் ஃப்ளூவன்ஸு, கோலியஸ்ஸு, டஸ்டர், டேசியாவோட தானே டஸ்டர் இருந்து, லார்ஜி கூட ரீசனபிள் இருந்தது, கேப்சர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருந்தது. எல்லாத்துக்குமே ஒன்னொன்னுடைய இதில் வந்து ஒரு குவாலிட்டி இருந்தது. இன்றைக்கி ரெனோடைய 3 கார்ஸை வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னால், எந்தூசியாஸ்ட்டை விட ஒரு பேசிக்கான பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் போகக்கூடிய ஒரு கஸ்டமர், அவருக்கு கொஞ்சம் நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு காட்டுறது மாதிரி அவங்கள்ட்ட ஒரு 3 ப்ராடக்ட் இருக்கு. எப்படின்னா இப்போ மெயினாக இப்போ ரெனால்ட் எடுத்தால் நம்ம டஸ்டர் எடுக்கலாம். டஸ்டர் வந்து ஒரு கல்ட் கார் இந்தியாவில். இப்போ அது பியூர்லி எந்தூசியாஸ்டாக இருந்த பீப்புள்லாம் அதை வாங்கியிருப்பாங்க. அப்போ அது வாங்கி எந்தூசியாஸ்ட் ஆனவங்க, அது ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ். அவங்க எப்படி திரும்ப ரெனால்ட்டுக்கு வருவாங்க? அப்போ பிராண்ட் ரிட்டர்ன்ஸனே போயாச்சு, பிராண்டே போயாச்சு. அதான் நான் சொல்றேன், ரெனோ ஆஸ் அ பிராண்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற ரெனோவே கிடையாது. இது வந்து ஒரு டெசி வெர்ஷன் ஆஃப் ரெனோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்தியன் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதை விடைக்கும் எங்கேயும் இருக்கு. ஒரே ஒரு என்ஜினை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஒரு டர்போவும் ஒரு எண்ணெயும் 2 ஐட்ரேஷன்ஸை வச்சுக்கிட்டு
அவங்க ஒரு 3 ப்ராடக்ட்ஸ், அது என்னல இப்போ குவிட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்து, அது ஓகே, குவிட்டை கூட நான் கிண்டல் பண்ண மாட்டேன், அது இருந்துட்டு போட்டோம். இந்த ட்ரைபரும் கைகர் கூட அதில் சப்காம்பேக்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ட்ரைபர்லாம் நம்ம அன்னைக்கு ரிவ்யூ பண்ணதில் நம்ம அந்த ஸ்பேஸ் இன்னோவேஷன் பண்ண முடியும்னா, ஒரு 4 மீட்டருக்குள்ளே அவங்களால இதை பண்ண முடியும்னா, ஏன் நல்ல ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியல, ஏன் நல்ல என்ஜின்ஸ் பண்ண முடியல? டஸ்டரை லைவ் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட், ஒரு டேட்டா வந்த போது ஆன்சர்னு சொன்னால் அது லேட் 26 டஸ்டருடைய. அப்போ நான் அதில் சொல்லிட்டு இருந்தேன், பார்த்து அவசரம் ஒன்றும் இல்லை, பொறுமையாக வரட்டும், நம்ம மார்க்கெட் அப்படி தானே இருக்குன்னு. இங்கே நாள் போக அந்த ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. நிசான் வந்து ரீசெண்டாக ஒரு வெப்காஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒரு அந்த அதோடைய பேர் என்னது, டெக்னா இல்ல, டெக்னா வந்து வேரியன்ட், இன்னொரு பேர் அப்படி சம் நேம் தான். அதில் கிளியோ கேப்சர்லாம் இப்போ அங்கே இருக்கு. ஆக்சுவலி கிளியோ வந்து கேப்சரும் கிளியோவும் யூரோப்பில் நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஈடெக்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் அங்கே வந்து பெஸ்ட் செல்லிங் சிஸ்டம். அது அவங்க இந்த கிளியோவும் கேப்சரையும் இந்தியாவுக்காக இந்தியன் ஸ்டைலுக்கு கொண்டு வந்திருக்கலாம். அர்கானான்னு ஒன்று வந்து அவங்களுடைய அஃபிஷியல்ஸ் ஓட்டுற ஒரு மாடல் வந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டியில் அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. உள்ள ஒரு டெக்னிக்கல் சென்டர் இருக்கு. அர்கானா கூட அது ஒரு கூப்பே ஸ்டைல், ஓகே. ஆனால் இந்த கிளியோவும் கேப்சரும் இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு மாடல். அதாவது ரெனோ இந்தியா வந்து எந்த ரூட்டில் போகுதுன்னு சத்தியமாக நமக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன தெளிவாக சொல்கிறோம்னா, டஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற வேல்யூ அது வந்து பழைய டஸ்டரை விடைக்கும் கொஞ்சம் கூட பெட்டர்மெண்ட் இல்லாமல் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இங்கே எதையுமே கன்வின்ஸ். ஏன்னா பழைய டஸ்டருக்குன்னு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங், ஸ்பேஸு, அது இதுன்னு டஸ்டருக்குன்னு நம்ம நெகட்டிவ் சொல்லவே முடியாது. நம்ம வந்து லாஸ்ட் ஜம்ப்ஸில் ஒரு டஸ்டர் பண்ணியிருப்போம், அந்த வண்டி 2 லட்சம் தாண்டியாச்சு. நம்ம நம்பர் பிளேட் மாற்றிட்டு இருக்கோம்னா போனாங்க, நான் கூப்பிட்டு கேட்டேன். இல்லை, அவர் அன்னைக்கு நாங்கள் பேசும்போது இதுல இருந்து நீ என்ன அப்கிரேட் இருக்குன்னு தான் கேட்குறாரு. அப்கிரேடுக்கு அவங்க கிட்ட வண்டி இல்லை அந்த டஸ்டருக்கு ஈக்குவலண்டா ஒரு மிட் சைஸ் சொல்ல முடியுமா? ஓனர்ஸ் நிறைய பேர் இப்ப திரும்ப டஸ்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அது வாய்ப்பே இல்லை. அதான் மேட்டர். இது டிராஃபிக் வேன், டிராஃபிக்னு ஒரு வேன் இருக்கு. அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் மூவிஸ் வந்து ஃப்ரான்ஸில் ஷூட் பண்ண ஐஃபில் டவர்லாம் தெரிகிற ஒரு பேக்ரவுண்ட். ஃப்ரான்ஸ்னாலே ஒரு பிளாக் கார்ஸ் இருக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எஃபெக்டான ஒரு டான் எஃபெக்டில் இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எனக்கு அதை எப்படின்னு டிஃபைன் பண்ண தெரியல. ஆனால் இது மட்டும் எனக்கு தெரியும், ஒரு டார்க் கலர் கார்ஸ், கருப்பு கார்ஸ் நிறைய, பாக்ஸி வண்டிகள் நிறைய இருக்குது. அங்கே பார்த்தா அப்படிலாம் ரெனோவாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. லார்ஜி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ வந்து ஒரு எம்பிவிக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது 4 மீட்டர்ல இருக்கணும். லாஜிக் இல்லையா? இல்லை, இப்போ இந்த கார்னிவலுக்கு ஸ்டோரி, கார்னிவல் வந்து ஒரு 45-50 லேக்ஸ்ல இருந்திருந்தா எங்கேயோ வித்துருக்கு இன்னைக்கு. இப்போ அந்த ஸ்பேஸ்ல இன்னும் ஒரு இல்லை, இவங்க எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இவங்க யாருமே வந்து இந்தியனைஸ்டு ப்ராடக்ட்ஸா உள்ள வந்தவங்க கிடையாது. சரி, அப்போ ஃபெயில் ஆச்சுன்னா இப்போ பண்ணலாம் தானே. அடுத்து நிசான் வந்து நிறைய ட்ரபிளுக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஒரு பிராண்டு. ஆனால் கூட அவங்க லீஃபை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். லீஃப் வந்து குளோபலி நம்பர் 1 செல்லிங் ஈவி ஒரு கட்டத்தில். இப்போ அதெல்லாம் பிவைடியும் டெஸ்லா வந்து தூக்கி போட்டாச்சு. ஆனால் லீஃபுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்க அதை இங்கே ட்ரை பண்ணலை. இப்போ அவங்களுடைய மொத்த டிபெண்டன்சி யாரை பேஸ் பண்ணியிருக்குது? ரெனோவை பேஸ் பண்ணியிருக்குது. அதனால் நிசானை வந்து நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன். நிசானுக்கு பெரிய மைக்ரா இப்போ அங்கே இருக்குது. கண்டிப்பாக மைக்ராக்கு இங்கே இப்போ கிக்ஸ் இருக்கு. நம்ம அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மோட்டோ ஃபார்ம் வந்து திடீர்னு வந்து, ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கிக்ஸ் வந்து உங்கள் ரிவ்யூ பார்த்து வாங்கினேன். பியூட்டிஃபுல் கார், ஒரு பிரச்சனை கிடையாது, ஃபேமிலியோட கம்ஃபர்ட் ஸ்பேஸ். இதே ஃபீட்பேக் தானே சொன்னாங்க. சர்வீஸ் ஏதோ 8000. ஆமாம், காஸ்ட்டும் கம்மி, நீட்டாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற மிட் சைஸை விடைக்கும் கிக்ஸுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற மிட் சைஸில் வந்து ஹேண்ட்லிங்னு சொன்னால் நீ எதை தெரியுமா சொல்லணும்? ஜெர்மன்ஸை சொல்லணும், இண்டோ ஜெர்மன்ஸை. அங்கே ஒன்று காம்ப்ரமைஸ் இருக்குது, ஃபியூல் எக்கானமி, பேக் சீட் ஸ்பேஸ்ன்னு. ஆனால் நீ வந்து அந்த ப்ராடக்டை நினச்சி பாரு, கிக்ஸை ஹேண்ட்லிங் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, ஒரு குளோபல் லுக் இருக்குது. எட்டு வந்து இந்தியனைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் அதில் எந்த குறைவுமே கிடையாது. சார் ஆனால் பெட்ரோல் எழுதியிருக்கு. பெட்ரோல் எப்படி தெரியுமா? எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இவன் என்னது தெரியுமா? இவன் எதுக்கு வரேன்னா எக்ஸ்ட்ரா இலுக்காக மாறும்.
நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருந்த நிசான், இந்தியாவில் எக்ஸிஸ்ட் ஆன நிசானும் ஒரிஜினல் நிசானே கிடையாது. நிசானில் ஒரு காலகட்டத்தில் 370 செட் இருந்தது, ஜிடிஆர் இருந்தது. ஆனால் கூட இந்தியாவில் இந்த ஃபார்ச்சுனருக்கு போட்டி கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட, நீ மிடில் ஈஸ்டில் போனேன்னா ஒரு ரவ்விங் சவுண்டு கேட்கும் பார்த்துருக்கேன். நம்ம அப்படியெல்லாம் கேட்கல. அவங்க ஒரு பேட்ரோல் வச்சுருந்துருக்கலாம் இந்தியாவில். இந்த அக்டேவியா விஆர்எஸ் வந்து 49.99 இவன் ப்ரைஸ் பண்ணப்போ எப்படி எக்ஸ்ட்ரையில் வந்து 65 லட்சத்துக்கு இவங்க கொண்டு வந்திருக்கலாம். நான் உனக்கு வந்து அந்த ப்ரைஸை டேனி வந்து இதில் அனுப்புனான், குரூப்பில் போட்டான். நான் உனக்கு கீழே என்ன இது பண்ணேன், ஸ்டீல் பிரைஸ். அது டீலா ஸ்டீல் இது பிரைஸ் வந்து கோல்ஃப் வந்து 55 தானே. அப்படி அக்டாவியாவை நம்ம என்ன நினைச்சு 70 லட்சம் 70, நம்ம லிஃப்ட்ல நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப என்ன ஆச்சு, 70 லட்சம் புக்கிங் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இது வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒருத்தர் வாங்கினவர் 5 லட்சம் ரூபாய் ப்ரீமியம்ல விற்கலாம் அந்த ப்ராடக்டோட. அது ஒரு நீஷான ப்ராடக்ட். பட் டேனி சொன்ன மாதிரி எப்படி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரைல வந்து அந்த பிரைஸுக்கு வைக்க தோணுச்சு யோசிக்கல. சரி, நான் வேன் உண்மையிலே இங்கே இவாலியாவை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அசோக் லேலண்ட் கூட கொலாபரேஷன் எல்லாம் ஃபெயில் ஆகி அதை விட்டாச்சு. சரி போட்டு ஸ்டைலுன்னு எல்லாம் போச்சு. ஆனால் இப்போ அந்த வேன் மார்க்கெட், நம்ம ஆக்சுவலி இந்த வேன் மார்க்கெட்டை உண்மையில இந்தியாவில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு அந்த வேன் மார்க்கெட் பற்றி தெரியாது. வேன் மார்க்கெட் வந்து கரெக்டாக இங்கே இன்னும் பிளேஸ் ஆகல. அதே தான், தெரியாததுனால, பிளேஸ் ஆகாதனால. உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்ம இந்த கிறிஸ்டா ஹை கிராஸ்ன்னு சொல்லி அந்த மோனோபாலிக்குள்ளே இருந்து அந்த ஒரு 30 to 40 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த குளோபல் பிளேயர்ஸ் எல்லாரும் கரெக்டான வேன்ஸை கொண்டு வந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் சீட்ஸ் மாதிரி 7 to 8 பேருக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக போக முடியும். இப்போ நம்ம பிரைவேட்டா பார்க்கறதுனால வந்து அர்பானியா பார்த்தோம். அர்பானியா விற்கிதுன்னா ஏன் இந்த இதெல்லாம் விற்காது? இதான் லாஜிக். கார்பரேட்ஸ் வாங்குவாங்க, சாஃபர்ஸ் வச்சு ஓட்டுறவங்க வாங்குவாங்க, ஹோட்டல்ஸ்காரங்க வாங்குவாங்க. இந்த ஸ்பேஸ் ஏன் நம்ம மார்க்கெட்டுக்கு? இப்போ நம்ம வந்து எதை மாதிரி இந்த ஹைலைக்ஸ் எல்லாம் இந்தியாவில் செட் ஆகாதது மாதிரி இதை யாருமே கண்டுக்கிடல. ஒன்ஸ் ஃபெயில் ஆச்சு, இன்னொருத்தங்க ட்ரை பண்ணலாம்ல. இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் பையர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியாக போனோம்னா, இப்போ ஒரு 7 பேர் போனோம்னா ஒரு 50 to 55 lakh ரேஞ்சுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி இது இருக்குல்ல, நம்ம கார்னிவல் வந்து ப்ராப்பர் பிரைசிங்ல இருந்திருந்தா இன்னைக்கு அது சூப்பரா இருக்கும். பழைய பிரைஸுக்கு இப்போ 40-45 lakhsக்கு இருந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அன்னைக்கு என் கூட ஒரு டிராவலரோடைய இது பார்க்க நீங்க வந்தீங்களா? ஒரு கேரவேன் பார்க்க போனதுல நீங்க நானும் ஜெரோவும் போனேன். நாங்க ஒரு கேரவேன் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போனோம். அவங்க அந்த கேரவேன் வச்சிருக்கிறவர் வந்து நம்ம கிட்ட கார்னிவல் கன்சல்டிங் கேட்டார். ஆனால் அவருக்கு கார்னிவலோட கொட்டேஷன் வந்து நான் நம்ம ராம்சங்கர் சார்ட்ட இருந்து வாங்கி கொடுத்து வந்தேன். அவங்க இன்னும் அந்த வண்டி வாங்கலை, அந்த கேரவன் விற்கலை. அவங்க சொன்னது அந்த ப்ரைஸுக்கு அது லாஜிக் இல்லை. 50 லட்ச ரூபாயில இருந்திருந்தா அவங்க அன்னை வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வண்டி ஏஜ் ஆயாச்சு. அது ஹை கிராஸ் இப்போ இருக்கு 40-45 lakhs. அதுல இருந்து ஒரு 5-10 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு கார் இருந்தாலே இந்த பையர்ஸே நிறைய பேர் வாங்குவாங்க. இல்ல நம்ம டெல்லியில எல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம். டெல்லி டு குர்கான் வந்து நம்ம குர்கானுக்கோ நொய்டாக்கோ அந்த ஹைவேல போனா எவ்வளவு ஹை அண்ட் கார்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுல பீப்புள் பின்னாடி மொபைல்ல ஃபோல்டு ஃபோன்ல லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பையர்ஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்ம மார்க்கெட்ல. அதான் நான் சொல்ல அப்கிரேடுன்னு சொல்லக்கூடியதுல வாய்ப்பே இல்லாத எல்லாருக்குமே. இப்போ நீ வந்து ஒரு நல்ல ஹேட்ச் வாங்கணுமா, எனக்கு ஹேட்ச் எல்லாரும் காம்ப்ரமைஸ்டா தான் வாங்கிட்டு இருக்கா. இப்போ ஹை கிராஸ் வாங்கியது வேற வழி இல்லாம வாங்கிய ஜீப் ரெனகேட் வந்து உண்மையிலே பியூட்டிஃபுல் கார். அது நம்ம ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் கேட்டோம்ல, அதோடைய நாங்கள் அன்றைக்கி சென்னை போகும்போது பாட்காஸ்ட் கேட்ட அப்படி போயிட்டே இருந்தோம். ஈவோ இந்தியாவில் ரீசெண்டாக வந்த அந்த குரு பிரசாத் அவருடைய அந்த ஃபீச்சர் பண்ண அந்த பாட்காஸ்ட் கேட்டோம். அது நல்லா இருந்து. உண்மையில் அவர் ஹார்ட்டை வந்து அதில் என்னன்னா அவர் வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போனதுனால இவ்வளோ ஃப்ரீயாக பேசினார். இது மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஸ்டோரி சொல்ல இருக்குன்னு தெரியுமா நம்ம மார்க்கெட்டோடைய ப்ராப்ளம் எல்லாம். ஆனால் ரெனகேட் எல்லாம் வந்திருந்தா ஜீப்பெல்லாம் இந்த ஷேப்பில் இருந்திருக்காரு. ஷேப்புன்னா இண்டஸ்ட்ரியோட சைஸை நான் சொல்கிறேன். அவெஞ்சருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து அவெஞ்சரை தான் அந்த பட் ஈக்கே கூட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தானா. அது இந்த லீப்புன்னு சொல்லி வருது இல்லை, அதுக்கெல்லாம் இப்படி கொண்டுடலாம். அது சைனா ஒரு மாடல் 2 பார்த்தோம்ல, என்ன போதும் ஒரு ஆளை விட்டிய
சிட்ரன் அது வேற நீங்க எழுதிட்டு இல்ல சிட்ரன் அப்படின்னு. சிட்ரன் வந்து இப்ப நம்ம இதுல கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான பீரியட்ல இல்ல. சிட்ரன் வந்து மோசத்துல இருந்துட்டு இப்ப ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம இப்போ வந்து அதாவது அரியர் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, படிக்கட்டும். இப்போ அது அடுத்து இனி சொல்லி சிட்ரனுக்கு யூஸ் ஒரு- இல்லை. ஆனால் என்னன்னா சிட்ரன் வந்து இங்க ப்ராடக்ட்ஸ் பண்ணாவில்ல, C3 இங்க கொண்டு வந்து இங்க ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணதுக்கு அங்க இருக்க C3 கொஞ்சம் இந்தியனைஸ் பண்ணியிருந்தா அதான் இந்த அடுத்த நிலைமை வந்திருக்கா. அவிய வந்து லோ கிரேடாவே ஆயிருக்க வேண்டாம், அதான் அவிய பிரீமியமாவே பொசிஷன் பண்ணி இருந்திருந்தா சிட்ரன் இந்நேரம் நல்லா வித்து. அடுத்து வர ஃபேஸ் லிஃப்ட்ல அப்டேட்ல அது பண்ணலாம்ல அவங்க. இல்ல அது மொத்தத்துல வேற வேற ப்ராடக்ட் இல்ல, இல்ல. product இந்த C3 வேற. இந்த C3 C3 வேற. அதெல்லாம் இன்னைக்கு கஷ்டம். இதை தான் டெவலப் பண்ணணும். அடுத்து அண்ணன் அந்த ஒரு சிட்ரன்ல ஒரு வேன் பத்தி சொல்லிச்சுல, அந்த பேரை மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. அது சிட்ரனோட அந்த வேனுக்கு பேர் சொல்லு. இந்த பாட்காஸ்ட்டுக்கு மெயின் இது வேன் தான். வேன் கொண்டு வாங்க. ஆமா உண்மையிலே இல்ல, அதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கு டானி, தமாசா இல்ல. நம்ம வேன்ஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்ல இருக்கிறதுக்கு இங்க கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கு. நம்ம உண்மை சொல்ல, நம்ம 5 சீட்டர் தான் இன்னைக்கு லாஜிக்கலி நம்ம சொல்றோம். இந்த 7 சீட்டர்ஸுக்கு 5 தான் கரெக்டா. 7 சீட்டர் இங்க இருக்கு, கார்ஸ்ல லாஜிக் இல்ல. இல்ல அப்போ உனக்கு பாக்ஸி ஷேப் வந்துதான் ஆகணும். அதுல உனக்கு ஃபிளெக்சிபிலிட்டி வேணும். பீப்புள் கேரி பண்றவங்களோட லக்கேஜ் வைக்கணும். இப்போ ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. இந்த தாய்லாந்து ட்ரிப் எல்லாம் போறவங்களுக்கு தெரியும், ஒரு கும்பலா போறவங்களுக்கு இந்த வேனை தான் ஹையர் பண்ணுவாங்க. நம்மளோட ஏர்போர்ட் லக்கேஜை ஃபுல்லா அதை எடுத்துக்கணும். இங்க வந்து லக்கேஜுக்கு பேக்ல ஒரு வண்டி போகும், பாத்திருக்கே நீ, லக்கேஜ் எல்லாத்தையும் வாரி போட்டு. அதை வரைக்கும் பிரச்சனை என்னன்னா, இங்க அப்படி கூப்பிடணும்னா நீ அர்பானியா மட்டும்தான் எடுத்து கூப்பிட முடியும், வேற வண்டி இல்லை. அதான் பிரச்சனை. யாருக்கு வேண்டி இவங்க வெயிட் பண்றாங்கன்னு தான் தெரியல. அது இப்போ இந்த MPVல SUV இது கொண்டு வரதுல நீங்க என்ன யோசிக்குது? இப்போ எர்டிகா நிறைய சேல் ஆகுது, கிறிஸ்டா இவ்வளவு வருஷம் செல் ஆச்சுது, அதுல எல்லாரும் SUV கேட்டுட்டா இருந்தா. ஆமா அதான், அது என்ன லாஜிக் இல்ல. நான் வந்து எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தப்போ அண்ணன் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிச்சு, அது எனக்கு எப்படி அண்ணன் சொல்லிச்சுன்னு தோணுச்சு. எது நம்ம ஒரு மோட்டோஃபேம் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, அந்த ரியர் சீட், எனக்கு அந்த டைலாக் மறந்து ரியர் சீட்ல பேசுறப்போ இப்போ இருக்கிற கார்ஸ் வந்து அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிச்சு. நான் அது எப்படி அப்கிரேட்னு கேட்க வந்தேன். எதுல சொல்ற? எந்த ஒரு ரியர் சீட் பேசிட்டு இருந்தேன். ஆமா ஆமா. அப்போ என்ன அண்ணன் என்ன சொல்லிச்சுன்னா, அது எப்படி டம்பிள் அப்படி இல்ல, கார்ஸ் வந்து எங்க இருந்து எங்க எங்க க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னு அண்ணன் சொல்லிச்சு. அதான் நான் எப்படி க்ரோத்னு யோசிச்சேன். ஓ அப்படி. நான் மீன் பண்ணது நீங்க என்னன்னா பழைய கார்ஸ் பண்ணும்போது தான் நம்ம மார்க்கெட்ல இருக்க கார்ஸ் எங்க இருந்து எங்க க்ரோ ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். எங்க இருந்துன்னு உள்ளது கரெக்ட், அதுக்கு பிறகு உள்ள க்ரோத் அக்ரீடு. அந்த ஸ்பேஸ் டூரர், அதாக நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் நம்ம மீடியாஸ் எல்லாம் அது ஏதோ அதான் ரேணுகா மேம் வந்து இந்தியால இருந்து நிறைய பேரை கூட்டு போயிருந்தாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி. நான் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? அந்த வேன்ல நான் சொன்ன டைலாகை திருப்பி நான் டேனிட்ட சொன்னதுக்கு உங்கள்கிட்ட சொன்னதை திருப்பி சொல்றேன். ஒரு பசால்ட் மாதிரியோ ஒரு C3 ஏர்கிராஸ் மாதிரியோ கம்ஃபர்டபுளா வைக்க முடியும்னா ஒரு வேன் பண்ணும்போது கம்ஃபர்ட் சீக்கர்ஸுக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்க? ப்ரோக்ரஸிவ் ஹைட்ராலிக் குஷன்ஸோட அந்த வேன் இருந்தா எப்படி இருக்கு? அதான் பாயிண்ட். அதில் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் நாங்கள் சொல்றோம், நான் இவ்வளோ நாளைக்கும் என் லைஃப்ல மேக்ஸிமம் ஸ்டிஃபர் சேசியில டிராவல் பண்ணியாச்சு. அது நமக்கு ஸ்டிஃப் தான் பிடிக்கும், அதாவது ரஃப் தான் பிடிக்கும்ன்ற இருந்த கட்டத்தில் எங்களே ஒரு தாளாட்டுற ஒரு ஸ்டைலில் ஒரு கார் இருக்குது. உண்மையிலே அது வந்து கம்ஃபர்ட்டை நம்ம குறை சொல்லவே முடியாது. நாங்கள் ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ அதுக்குன்னு பண்ணுவோம். அதான் பேசாம இருக்கு. ஆனால் இவ்வளோ என்ஜினியரிங் வந்து ஒரு மேனுஃபேக்சரர் பண்ண முடியும்னா என்ஜினியரிங் வந்து லிமிட்லெஸ். நான் சொல்ல வந்தது அதுதான். கம்ஃபர்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மேனுஃபேக்சர் ஸ்டட்டுக்குள்ள 2 விஷயங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த சொல்ற இந்த காரியங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரால பண்ண முடியும். இந்தியனைஸ்டுன்னு சொல்றதை வரைக்கும் குளோபல், இந்தியால இருந்து நீங்க குளோபலுக்கு கொண்டு போங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கிருந்து இங்க கொண்டு வரண்டா, இங்க இருந்து நீங்க குளோபலுக்கு கொண்டு போங்க. இது வந்து நீங்க அக்ரி பண்றவங்க, கடைசி வரைக்கும் பார்த்தவங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. நாங்க எப்படி இதை ஃபீல் பண்றோம்னா, இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்கள் எப்போவுமே பண்ணுற பாட்காஸ்ட் வரைக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான பாட்காஸ்ட். நம்ம இது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸுக்கான ஒரு கதையை நம்ம பேசியிருக்கோம். இதில் யாரெல்லாம் அப்கிரேட் ஆகலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதோடைய ஷேர் வந்து லாஸ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து அன்ப்ரெடிக்டட் ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதை யாரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் தப்புறாங்க. இப்போ இவ்வளோ நாள் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தா
ஆனா அந்த கண்ட்ரோல் வந்து இனி எவ்வளவு நிக்காது. நாள் இருக்கு நிக்காது, நிக்காது. அந்த பிராண்டு லாயல்ட்டி அதெல்லாம் இன்னும் நிக்க வாய்ப்பே கிடையாது. இது வண்டி கொடுக்கணும், இல்லைன்னா நான் என்ன பிராண்ட் லாயல்ட்டி எதிர்பார்க்க முடியும்? இப்போ நமக்கு ஃபோர்டு பிடிக்கும் எனக்கு பர்சனலி, இனி ஃபோர்டு வாங்க முடியுமா? நம்ம ஃபோர்டா வாங்கணும் வாய்ப்பே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது லைஃப் மூவ் ஆகும், நம்மளும் மூவ் ஆகி தான் ஆகணும். எவ்வளோ நாளைக்கு நம்ம அதே கதையை பேசிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம எண்டோர் வாங்கணும்னு நினைச்சா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு எண்டோர் செட் வாங்கலாம், அதுக்கு நம்ம பர்பஸுக்கு அது சர்வ் ஆகாது இல்லையா? இப்போ நம்ம இதே ப்ரைஸுக்கு எண்டோர் கிடைக்கும், நமக்கு எப்படி செட் ஆகும் அது? நம்ம எண்டோருக்கு யூஸ் பண்ணுற ஸ்டைலே வேறு, அதுதான். அப்போ எல்லாரும் கன்வின்ஸ் ஆக முடியாது ஒரு கட்டத்தில் இருக்கிற ப்ராடக்ட்ல. அப்போ என்ன ஆகுது சார், எல்லாரும் வந்து அப்கிரேட் ஆக முடியாது, கன்வின்ஸ் ஆகி தான் அப்கிரேட் ஆகணும். கன்வின்சிங்னு வந்து ஒரு பீரியட்ல பீப்புளுக்கு தெரியல, அவங்க கன்வின்ஸ் ஆகியமான அவங்கள அப்படி மண்டைகளையே வாங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இல்லை, எனக்கே வந்து சில கார்ஸுக்கு கண்டென்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இந்த வருஷம் மொத்தத்துல இந்த வருஷம் புதுசா வந்த கார்ஸ் எதுவும் நம்ம அது எங்களுக்கே நான் அது வந்து நம்ம வந்து அதை எப்படி சொல்லக்கூடாது, என்னாலும் எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் இடையில ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம், இந்த வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து நம்ம ஒண்ணுமே புது கார்ஸ்ல பண்ணலை. நம்ம பண்ண எல்லா இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம பண்ணதெல்லாம் பழைய வண்டி தான். அதை நம்ம பண்ணும்போதே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு, அது ஒரு கனெக்ட் இருக்கு. அந்த கனெக்ட் வந்து புது கார்ஸ்ல சுத்தமா கிடையாது, ஏன்னே தெரிய மாட்டேங்குது. நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்றோம், நமக்கு அது அந்த ஒரு இது இல்லை. இது போய் அதுலேயும் இந்த ஈவிஸ்ன்னு சொல்லி மூவ் ஆனதுல தான் இது எல்லா பிரச்சனையும். ரீசெண்டாக நீ வந்து ஃபெராரியோட சேல்ஸ் டவுன் ஆச்சு, நீங்க குளோபல் நியூஸ் பார்த்தா தெரியும், அவங்களுடைய ஈவியோடைய ஒரு ப்ரொப்போசல் வந்தோம். அப்போ மார்க்கெட் எவ்வளோ வெறுக்குதுன்னு பாரு ஈவியை நாங்கள் எதிராக பேசலை, ஈவிக்கு டைம் இருக்கு, அந்த டைம்ல போய் அதை பண்ணுவோமே, அது வரைக்கும் நம்ம இந்த இதுல போலாம் இல்ல. நம்ம அந்த டாப் கியர் வீடியோல கோயினன்ஸுக்கு புகாட்டி இதுல அந்த ஈவி அந்த ஈவி போர்ஷன் வரும் யாருக்கு ஒரு இது அவைகளுக்குள்ளே நான் பேசுனது கரெக்டா இருக்குமா இல்ல இது வரைக்கும் நம்ம பேசுனதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா, அந்த ஒரு பிரச்சனை இருக்காதான். ஈவன் வந்து ரீசெண்டா போஷா தானே 40 பில்லியன் த லாஸ்ன்னு சொல்லி ஈவி அதுல போனதுல ஒரு கண்டென்ட் பார்த்தோம், இந்த டேக்கனோட ஸ்டோரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இல்லை பெர்ஃபார்மன்ஸ் கார் ஈவி போகிறத பற்றி தான் எனக்கு புரியல, லாஜிக்கே கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலே நம்ம ஓட்டுறதுல அது இல்லை. ஓகே, ஆன்சர் ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு சொல்லண்டான்னு நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன். சோகமா இருக்கு இப்போ இருக்க கார்ஸ் எல்லாம் யோசிச்சா. நம்ம இன்னைக்கு கேட்குற நிறைய பேர் இந்த சோகத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை, கார்ஸ் வந்து எமோஷன்ஸ் ஆட் ஆனது, கார்ஸில் வந்து கனெக்ட் இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம லுக்கு ஃபீலை தாண்டி நமக்கு பிடிச்சதா நம்ம வச்சிருக்கும் போது தானே அது கனெக்ட் ஆகுது. அது ஒரு ஆன் த ஹோலா காம்ப்ரமைஸ் பண்ணலாம், சில விஷயங்கள் இனி ஒரு கட்டத்தில் அந்த எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிடுற ஒரு ஸ்டைல் தான் நம்ம பேசுறது. அதனால தான் நான் பர்சனலி என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து புது கார்ஸ் வரைக்கும் பழைய கார்ஸ் பிடிக்குதுன்றதை நான் ஓப்பனாகவே சொல்கிறது. எதில் நம்ம ரிவர்ஸ் கியரில் போயிட்டு இருக்கோம் நிறைய இடத்துல 2000 2015 வரைக்கும் உள்ள இந்தியன் மார்க்கெட்டில் உள்ள கார்ஸ் எல்லாம் ஜம்ப்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. அப்போ நம்ம ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நீங்கள் எதுக்கு இதை ரிவ்யூ பண்ணுறீங்கன்னு வரும். அது உங்களுக்காக. இது வந்து சந்தானத்துக்கு மொத்த டைலாக் தான் ஞாபகம் வருது எனக்கு. நீங்க எதுக்கு அப்ப இதை ரிவ்யூ பண்றீங்க? எனக்கு எதுக்கு பாராட்டு, வேற வழி இல்லை. ஓகே, க்ளோஸ் பண்ணலாம். ஓகே மோட்டா ஃபேம், இன்னைக்கு எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசியர் டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.